This Information conference will Technology. now be Once recorded. again, I welcome you all. Ma'am, shall I start? Or any other formalities are there, ma'am? No, sir, you can start. Thanks a lot. First of all, I would like to thank the management of the college and as well as the principal, vice principal, and all the beloved faculty members and the HODs of the departments of various departments. First of all, I would like to bow my head in front of you to give this great opportunity to meet all of your students, friends, under one roof to give this particular pandemic situation. Once again, I would like to thank all the participants, students, friends who have joined for this particular session. See, actually, for another 1.5 hours to 2 hours that we would like to share, this particular moment is going to be a life-changing moment. Definitely, I can able to assure you because uh, the computer science and IT environment students actually. So, madam, shall I continue in bilingual also? No. Hello, madam. Hello, madam. Can you Sir, able to hear me? Ma'am, can you able to hear me? Sir. Yes, sir. yes, sir. Yes, sir, we can hear you. Yes, sir. And moreover, I can able to go with the bilingual concept also here to explain the crucial technologies and the importance of open source also, right? தமிழ் தெரியாதவங்க யாரும் இருக்கிறாங்களா இல்லையா? தமிழ்லையும் சேர்த்து நம்ம கொண்டு போலாம்ல செஷனை. Yes, sir. Thank you. Thank you. Okay. First of all, in this particular session, I would like to just give you in 3 level of information, my dear friends. The engineers, you are, even though you are in an arts and science college, please, this IT and computer science people are also the engineers who are going to mold the entire nation's technology. First of all, you have to be proud of that. So, first, what is the role of the computer engineer? That is, computer engineer in the sense IT-based technology personality. What exactly their world is and the industry and the MNC is waiting for. What type of people wanted to be there inside in their companies and premises. So that is the most first thing that I would like to explain. And the second one is the changed scenario after COVID. கோவிடுக்கு அப்புறம் வந்து சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற வேர்டு மாறி சர்வைவல் டு த திக்கஸ்ட் அப்படிங்கிற வேர்டு தான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு மாணவருக்கும் தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி 100 டைம்ஸ் ரைஸ் பண்ண வேண்டிய ரொம்ப கட்டாயமான சுச்சுவேஷன்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல படிக்கக்கூடியவங்களோட நீங்க போட்டு போறீங்க. நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது யூ ஆர் நாட் ஐடென்டிஃபைட் அஸ் ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. பீப்புள் வித் டேலண்ட் டெக்னாலஜி எக்ஸ்பர்டைஸ் அந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல நோ சேஞ்சஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் எனி பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் வெர்டிகல்ஸ். இதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க்கா நீங்க பண்ணிக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இண்டஸ்ட்ரிய நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான விஷயமா நம்ம எங்க வேலை பார்க்க போறோம், என்ன வேலை பார்க்க போறோம், நம்ம என்ன டொமைன்ல போகணும், என்ன டெக்னாலஜில போகணும், என்ன டெக்னாலஜிக்கு இன்னைக்கு நீடு, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டீடைல்டு அனாலிசிஸா பண்றோம். இதோட சேர்த்து ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, ஏன்னா இனிமேல் இருக்கக்கூடிய டெக்னாலஜி சைட்ல நம்ம இப்போ 2 விதமா பிரிக்கிறோம். கோவிட்க்கு முன்னால் கோவிட்க்கு பின்னால்ங்கிறது ஜாவா பற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாபினுடைய ஸ்கில் செட்ங்கிற ஒரு ஏரியாக்குள்ள நம்ம வரும்போது
கிளவுடுக்கு முன்னால் கிளவுடுக்கு பின்னால்னு நமக்கு இருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில. நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிய தெரிஞ்செடுத்தீங்களோ தெரியாம எடுத்தீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க கரெக்டா எடுத்துருக்கீங்க, கரெக்டான டயத்துல எடுத்துருக்கீங்க. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியா. நீங்க நார்மலா வந்து ஒரு கோர்சஸ் செலக்ட் பண்ணும்போது நீங்க என்னுடைய மார்க் எவ்வளவு, எனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கல, இதுதான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி எடுக்கிறத விட ஐஐடியை கொஞ்சம் எல்லாருமே வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். நீங்க படிச்சுட்டு இந்த ஐடி டிகிரிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றத நீங்க போன 3 வருஷமா ஐஐடியில நடந்த என்ரோல்மெண்ட்ஸை பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடிலாம் இசிஇ ஃபில்லா இருந்தது. ஐஐடியில எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபில்லா இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃபில்லா. ஆனா கடந்த 3 வருஷமா பாத்தீங்கன்னா முதல்ல சிஎஸ் அண்ட் ஐடி தான் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் இசிஇ எல்லாம் போவாங்க. அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெளிவா ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுக்குது. ஐடி அண்ட் சிஎஸ் இஸ் கோயிங் டு ரூல் த என்டையர் வேர்ல்ட் ஃபார் another 100 years அப்படிங்கிறது இப்போ நிரூபணம் ஆயிருக்கு. அதுல இந்த கோவிட் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அதை ஷுவரா இருக்கு. எங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கோவிட் சீசன்ல 3 துறையை சேர்ந்தவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர பிஸியா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபுட் ஓரியன்ட், அதாவது பலசர கடையில இருந்து கிராசரி ஷாப்ஸ், வெஜிடபிள், இந்த மாதிரியான ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, இது ரிலேட்டடானவங்க வந்து பயங்கர பிஸியா இருந்தாங்க. ரெண்டாவது ஹெல்த் ரிலேட்டடானவங்க பிஸியா இருந்தாங்க. மூணாவது ஒரு என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சேலரியும் வேலை இழப்பும் ஏற்பட்டு இருந்த நேரத்துல பயங்கர பிஸியா இருந்தவங்க ஐடிஐ சேர்ந்தவங்க 3 மடங்கு சேலரி வாங்கிட்டு வீட்டுல இருந்தே வேலை பார்த்து இந்த வேர்ல்ட வந்து முழுசா கனெக்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சவங்க வந்து ஐடி துறையை சார்ந்தவங்க. ஸோ இந்த 3 பேர்ல இன்னைக்கும் எவர் லாஸ்டிங்கா இருக்க போறது ஐடி ரிலேட்டட் பீப்புள் தான் அப்படிங்கறத இந்த கோவிட் நம்ம போறது. அதுக்கப்புறம் தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகும். நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாரும் காலத்தொட்டு கும்பிட்டு கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் மிக மிக கஷ்டப்படக்கூடிய ஒரு தருணம் இது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய எதிர்கால பெரிய ஒரு வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் ஆக்குறீங்க அப்படிங்கிறத இனிமேல் நீங்க ரொம்ப இதா உணரணும். ஏன்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் பெற்றோர்களுடைய ஏர்னிங்ஸ்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, வேலை வாய்ப்பு, அவங்களுடைய சம்பளம் பிரச்சனைகள், இவ்வளவுக்கும் கஷ்டப்பட்டு இவ்வளவையும் சகிச்சு உங்களைய மீண்டும் தொடர்ந்து நிறைய விஷயங்களுக்காக படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி ஆன் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவர்களை அடுத்த 7 தலைமுறையும் காப்பாற்றும் முக்கிய பொறுப்பை நீங்க ஏற்றிருக்கீங்க. இத பெரிய நகையோ பணமோ இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் சாதிச்சிடலாம்னா கண்டிப்பா கிடையாது. எந்த வீட்டுல படிக்கிற பிள்ளை இருக்கோ அதுதான் இன்னைக்கு கோடீஸ்வரர் வீடு என்பது டாக்டர் கலாம் அறிவு காலத்தின் துவக்கத்திலேயே சொன்ன ஒரு விஷயம் என்பது. அதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய இந்த செஷனை கண்டிப்பா நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுடைய இந்த தருணத்துல தட் இஸ் கோல் செட்டிங் இஸ் so இம்பார்ட்டன்ட். இப்ப நான் 2 விஷயத்த அந்த ஒரு ஸ்லைட்ல வந்து அந்த பொண்ணு போறத பாத்தீங்கன்னா there is a big gap between what you are learning and what the expectations of the industry. இண்டஸ்ட்ரியினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் கோல். அந்த கோல்குள்ள நீங்க போறதுக்கு இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான கையில வச்சிருக்காங்க பீஸ் ஆஃப் ஜாயினிங் பிரிட்ஜ் இல்லையா, அதுதான் தட் இஸ் த ஸ்கில் செட். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் செட். ஸ்கில் செட்ல ரொம்ப 3 முக்கியமான விஷயம் வேணும். ஒண்ணு வந்து இண்டஸ்ட்ரியை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க சார்ந்திருக்கக்கூடிய பத்தி முழுசா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி தெரியணும் அப்படின்னா கூகுள் தேவி, கூகுள் எல்லாம் கூகுள் தேவின்னு சொல்லலாம். எது வேணாலும் கூகுள்ல இருந்து கிடைக்கும். நல்ல விஷயங்களா நீங்க எடுத்து அந்த கூகுள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும் போதாது, உங்களுடைய நண்பர்களுடன் நீங்க டிஸ்கஸ் பண்றதுதான் பவர்ஃபுல். மாதா பிதா குரு தெய்வமாக போற்றப்பட்டதெல்லாம் அந்த காலம். இனிமேல் அறிவு காலத்துல இவர்களுடன் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு உங்களை காக்கவும் அழிக்கவும் உள்ள சக்தியாக வந்திருக்கு. அதுதான் வேற யாரும் கிடையாது, நண்பன். எஸ், friends are the most powerful people to make you to be success in this environment, my dear friends. So that is the most important thing that you நீங்க கையில வச்சிருக்க வேண்டிய விஷயம்.
உங்க ஸ்கில் செட்டை செட் பண்றது. முதல் விஷயம் இண்டஸ்ட்ரி நாலேஜ், அது ஃப்ரெண்ட்ஸ் மூலமா டிஸ்கஷன்ல நீங்க என்ரிச் பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டாவது கம்யூனிகேஷன் அபிலிட்டி. Whatever that you are speaking in Tamil and enjoying inside the campus, but you supposed to make yourself confirm that I can able to present my thoughts in good English. At least not in a flourished English like now, you can able to present in somewhat good English. அந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மூணாவது தான் நான் சொல்ற ஸ்கில் செட். ஸ்கில் செட்ங்கிறதுல வந்து டெக்னிக்கல் ஸ்கில் செட். நமக்கு என்ன தேவையோ, இப்ப எல்லாரும் எங்க மாமா ஒருத்தர் ஜாவா படிச்சாரு, அவர் வந்து 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு, அதனால நான் ஜாவா படிக்கிறேன்றதெல்லாம் விஷயம் கிடையாது. நமக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில என்ன லேட்டஸ்டா இருக்கும், நான் வெளியில வரும்போது என்ன தேவைகளுக்கான காரணங்கள், ஸ்கில் செட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம ப்ரொடெக்ட் பண்றது மாத்திரம்தான் நம்மளுடைய சக்சஸ். When you come out from the college, definitely you supposed to have the needed skill set of the current contemporary industrial personalities need. அந்த ஸ்கில் செட் இருக்கணும். அந்த ஸ்கில் செட் இருக்கணும் அப்படின்னா அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்னேன், கிளவுடுக்கு முன்னாடி ஒரு ஐடியோ சிஎஸ்ஓ ஸ்டூடெண்ட் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் பெஞ்ச்ல எடுத்து உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்து உள்ள கொண்டு வந்துருவாங்க. They will be recruiting people and they will be grabbing the order only based on head count. Head countல தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க எம்என்சிஸ். தயவு செய்து அப்படியே மாறிட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல வந்து காலேஜஸ் டிராப் ஆயிருக்கு, அட்மிஷன்ஸ் கம்மியா இருக்கு, யார் இன்ஜினியரிங் நிறைய செலக்ட் பண்ணாம இருக்காங்கன்னா இன்ஜினியர்ஸ் தேவைப்படலாம் இல்லை, நிறைய தேவைதான். ஆனா என்ன பிரச்சனைன்னா, நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை விட அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். முன்னாடி ஹெட் கவுண்ட்ல எடுத்துட்டு இருந்தாங்க. ஹெட் கவுண்ட் எப்படி, ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட 3000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு காமிச்சு வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஆர்டர் எடுப்பாங்க. 3000 இந்த ஸ்கில் செட்ல உள்ளவங்க இருக்காங்க, நல்ல எக்ஸிபிட் பண்ணுவோம், உங்களுடைய ப்ராடக்டை சீக்கிரமான குறிப்பிட்ட டைத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணி தர முடியும் அப்படின்னு ஹெட் கவுண்ட காமிப்பாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அப்ப ஹெட் கவுண்ட் காமிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, சும்மா 25,000-30,000 எம்என்சில வேலைக்கு எடுத்து ஒரு பெஞ்ச்ல உட்கார வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஐம் ஆன் பெஞ்ச் வெயிட்டிங் ஃபார் த ப்ராஜெக்ட் டு பி அலோகேட்டட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முன்னாடி நீங்க கேட்டிருப்பீங்க உங்க சீனியர்கிட்ட. இந்த மாதிரி பெஞ்ச்ல உட்கார வைக்கிற முறையெல்லாம் இப்ப கிடையாது. ஏன்னா இப்போ வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு சேலரி கொடுக்கறதே வந்து நிறைய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் போது பெஞ்சில் உட்கார வச்சு சும்மா சேலரி கொடுக்க மாட்டாங்க. அப்ப கிளவுடுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா போகும், ஹையர் ஹிஸ்டரி இல்லாம ஒரு 70% மேல மார்க் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கேம்பஸ்ல நல்ல ஃபிளரிஸ்ட் இங்கிலீஷ்ல நான் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு ஸ்கில் செட்ல என்னெல்லாம் தெரியும் தெரியல, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கு இல்ல, எதை பத்தியுமே கவலைப்படாம உங்களுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடந்தது. ஆனா ஹியர் ஆஃப்டர் இட்ஸ் நாட் லைக் தட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கிளவுடுக்கு அப்புறம் நிறைய விஷயம் தெரியணும் உங்களுக்கு. அது என்னென்னலாம் விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு காரணம், முன்னாடி அதுக்கு நான் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் கோ பேக் சம் ஹிஸ்டரி. ஓப்பன் சோர்ஸ் கிளவுடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் சோர்ஸ் பிளேஸ் ஆஃப் vital role na 100% is now completely through open source தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம 1947ல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறமா we were entering into ஒரு டீப்பஸ்ட் ஸ்லேவரினஸ்க்கு போனோம். தட் இஸ் டெக்னாலஜி ஸ்லேவரினஸ். 70s அண்ட் எண்ட்லையும் 80s பிகினிங்லாம் திரும்பவும் நம்ம ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக போனோம். அது என்னன்னா டெக்னாலஜி ஸ்லேவரினஸ் சொல்றாங்க எக்ஸ்பர்ட்ஸ். அந்த டெக்னாலஜி ஸ்லேவரினஸ்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு மோனோபோலியான சில டெக்னாலஜி கம்பெனிஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் உலகம் பூரா ரிலீஸ் பண்ண முடியும். அவங்களுக்காக வேலை பார்க்கிற அடிமைகளாக அனைத்து அறிவாளிகளும் மாற்றப்பட்டாங்க. இது எப்ப நடந்ததுன்னா, ஆப்பிள், மேக்கின்டோஷ், மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாரும் ஃபீல்டில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இப்ப நான் ஓப்பன் சோர்ஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது
நீங்க எல்லாருமே கேட்டுட்டு ஒன் சைடா இருக்கக்கூடாது. நான் இடையில ஐ பி ஜஸ்ட் ஆஸ்கிங் ஃபியூ क्वेश्चंस அபௌட் காமனா தான் கேட்பேன். அதுல யாராவது ஆன்சர் பண்ணீங்கன்னா யோகேஷ் லைவ்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் பண்றவங்கள நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கிஃப்ட் வில் பி ரீச்சிங் டு யுவர் காலேஜ். ஓகே சார், நோட் பண்ணிடலாம் சார். நோட் பண்ணிடலாம் சார். ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி, இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஓபன் சோர்ஸுக்கு ஆப்போசிட்டா என்ன? ஓபன் சோர்ஸ் நம்ம சொல்றோம், அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் இங்கிலீஷ்லயே கூட நீங்க லிட்ரரி வேர்ட்ஸா கூட சொல்லலாம், டெக்னிக்கலா வேர்ட்ஸா இல்லாட்டாலும் லிட்ரரி வேர்ட்ஸே கூட ஓபன் சோர்ஸுக்கு ஆப்போசிட் என்னங்க? யாராவது ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். எனிபடி? ஹலோ, நீங்க அன்மியூட் பண்ணியே சொல்லலாம். ஸ்டார்ட் திருமலை வாசன். ஹலோ, ஓபன் சோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட் சார் க்ளோஸ்டு சோர்ஸ். க்ளோஸ்டு சோர்ஸ். வெரி குட். பேர் என்னப்பா? ஜெயபிரதாப். ஜெயபிரதாப், ரைட். ஜெயபிரதாப். ஜெயபிரதாப். நான் உண்மையை கேட்கணும், நான் டெக்னிக்கலாவே போகல, அருமையா சொன்னீங்க. ஏன்னா திஸ் இஸ் அ ஓபன் சோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் க்ளோஸ்டு சோர்ஸ். இப்ப ஜெயபிரகாஷ் தான் நான் திரும்ப கேட்கணும். ஜெயபிரதாப், க்ளோஸ்டு சோர்ஸ் அப்படின்னா இந்த க்ளோஸ்டு சோர்ஸுக்கு வேற நேம் இருக்காப்பா? டெக்னிக்கல் வேர்ட் இருக்கா? சார் டோன்ட் நோ சார். எஸ், குட். ஒரு விஷயம், நீங்க இந்த ஆன்சர் பண்றவங்க தப்பாலாம் ஆன்சர் பண்ணிடுவோம்லாம் நினைச்சு பயப்பட வேணாம். ஏன்னா பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிலையும் மட்டும்தான் நீங்க தப்பா ஆன்சர் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு. பிகாஸ் வி ஆல் நோ தட் யூ ஆர் கமிங் டு ஸ்டடி, லேர்ன் பண்றதுக்கு. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்ற இடத்துல நம்ம தெரியாதுன்னு சொல்றது பெருமைப்பா. அங்க வந்து நீங்க தெரியும் தெரியும் தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்கு, வெளியில இந்தியில போய் தெரியல கேட்கணும். இங்க நீங்க தெரியலன்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் சாதிக்கிறதுக்காக, அப்பா அம்மா காசுக்கு ரியலா படிக்கிறதுக்காக வந்திருக்கிறவன்னு தெரியும். தெரியல, எனக்கு தெரியாது, ஐயோ சொல்லுங்கன்னு கேட்டு படிக்கணும். டெஃபினெட்லி ஐ அப்ரிஷியேட் ஜெயபிரகாஷ். தெரியலன்னா தெரியலன்னு சொல்றது வெரி குட். இப்போ நான் சொல்றேன், இந்த ஓபன் சோர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட்ல க்ளோஸ்ட் சோர்ஸ்னு வரும்போது, ஓபன் சோர்ஸ்ங்கிறதுக்கு அப்புறம் சோர்ஸ் கோடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கிறதுக்காக நான் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறேன். சோர்ஸ் கோடுங்கிறது ஒரு விஷயம், தட் இஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி, அந்த ப்ரோக்ராம் நம்ம எழுதுறது தான் அந்த சோர்ஸ் கோடு. அந்த சோர்ஸ் கோடை வச்சுதான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸையும் கொண்டு போவோம். ஏன்னா கம்ப்யூட்டருங்கிறது ஒரு இடியட் பாக்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய பிரில்லியன்சி கோடிங் தான், அந்த சோர்ஸ் தான் இட் இஸ் மேக்கிங் இட் அஸ் அ ரிச் நாலேஜபிள் அண்ட் இன்டெலெக்சுவல் பாக்ஸா மாற்றுது. அப்ப இந்த அதுல பர்டிகுலர் ரோல் வகிக்கக்கூடியது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எந்த டெவலப்மெண்டா இருக்கட்டும், இல்லை நெட்ஒர்க்கிங்கா இருக்கட்டும், இல்லை கிளவுடா இருக்கட்டும், இல்லைன்னா நமக்கு டேட்டா சென்ட்ரிக் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்லை மேனேஜ்மெண்ட் கான்செப்டா இருக்கட்டும், இல்லை இஆர்பியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வர வேண்டிய விஷயம் ஒரு ஓஎஸ் பேஸ் பண்ணி தான். மொபைல் கம்ப்யூட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்லை டேப்லெட்டா இருந்தாலும் சரி, இல்லை சிஸ்டமா இருந்தாலும் சரி, ஒரு ஓஎஸ் வேணும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய கண்டெய்னரா இருக்கலாம், இல்ல ஸ்டாக்கா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இட் இஸ் தேர் பேஸ்ட் ஆன் தி ஓஎஸ். அப்ப அந்த ஓஎஸ் தான் வைட்டல் பாயிண்ட் வகிக்குது. அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல 3 விஷயம் இருக்கு. ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல 3 இம்பார்ட்டன்ட் திங். நான் 2 சொல்லிடுறேன், இன்னொன்னு யாராவது ஒரு ஆள் சொன்னாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் இருக்கு, யூசர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அப்புறம் ஹார்ட் ஆஃப் அன் ஓஎஸ் என்னது? ஜெயபிரதா பொறுத்துதான் பிரைஸ் வாங்கியிருக்காரு. இனி வேற யாராவது வாங்கலாம். ஹார்ட் ஆஃப் அன் ஓஎஸ் என்னது? ஹலோ, நாங்க இவ்வளவு காலம் செமினாரா எடுத்துட்டு இருந்தோம்.
இப்போ வந்து இந்த வெபினார் எடுக்கும்போது என்னன்னா உங்க கண்களை பார்த்து பேசுறதுக்கு எங்களால முடியல. அட்லீஸ்ட் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா இட் வில் பி என்கரேஜ் ஃபார் அஸ். The third one is சொன்னேன், சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ், யூசர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் த ஹார்ட் ஆஃப் அன் ஓஎஸ் ஒன்று இருக்கு. அதில் கர்னல், இந்த ஸ்லைடை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கர்னல் ஒரு 4வது பாயிண்ட் போட்டு கேட்பாங்க. கர்னல், KERNAL, கர்னல். கர்னல் இஸ் a most important heart of an OS. இங்கதான் நம்ம டிவைஸ் டிரைவர்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கான டிவைஸ் டிரைவர்ஸ் அட்ரஸ் பண்ற இடம் அந்த கர்னல் தான். கர்னல் லெவல் ஃபேக்சரா ஒருத்தர் வரணும் அப்படின்னா நீங்க இந்த ஹேக்கிங்கு, எத்திக்கல் ஹேக்கிங் இதெல்லாம் டைரக்டாலாம் போய் படிக்கக்கூடாது. முதல்ல கர்னல் லெவல்ல நம்ம ஒர்க் பண்றதுக்கு பழகிட்டோம்னா அதுக்கப்புறமா யூ கேன் வெரி ஈஸிலி மேக் யுவர் செல்ஃப் அது ஹேக்கராகவோ இல்ல கிராக்கராகவோ நீங்க ஆகுறதுக்கு அப்பதான் போக முடியும். கர்னலை பத்தின முழுமையான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே ஓஎஸ்ல கர்னலை மேனேஜ் பண்றதுக்கான நாலேஜ் டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன சொல்ல வரேன்னா, அந்த பழைய காலத்துல நமக்கு வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, க்ளோஸ்டு சோர்ஸ் அப்படின்னா, க்ளோஸ்டு சோர்ஸ்ங்கிறது சோர்ஸ் கோட நமக்கு ரிலீவ் பண்ணாம அவங்க பீரோல மொத்தம் வச்சுட்டு வெறும் EXE ஃபைலா மொத்தம் கொடுத்து நெக்ஸ்ட் ஃபினிஷ்னு சொல்லி நம்மளை இன்ஸ்டால் பண்ண வச்சு நம்ம அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது தவறு வந்துச்சோ இல்லாட்டினா அதுல எரர் இருந்தா நம்ம அவங்கள்ட்ட தான் சொல்லணும். அவங்க தான் கரெக்ட் பண்ணி அடுத்த வெர்ஷன்ல வருவாங்க. எரரோட தான் நம்ம காசு கொடுத்து வாங்கணும், அதுவும் லைசன்சிங் ஃபீ கொடுத்து வாங்கணும். இல்லாட்டினா பைரேட்டடா திருட்டுத்தனமா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அரெஸ்ட் பண்ணுவாங்க, சட்டம் போடுவாங்க. ஏன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு இருந்துச்சு. அதுக்கு நம்ம பல ஓப்பன், அதாவது சோர்ஸ் கோடு ரிவீல் பண்ணாம இருந்த ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்கள்ல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, தட் வி கேன் ஹேவ் விண்டோஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள். விண்டோஸ் வந்து ஏன்னா ஒயிட் ஓப்பனா எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால அந்த எக்ஸாம்பிள் எடுத்தேன். விண்டோஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஆப்பிள் மேக்கின்டோஷ் பீக்ல இருந்தப்போ விண்டோஸ் ஃபைட் பண்ணி GUI வந்து நமக்கு தெரியும் உங்களுக்கு, கமாண்ட் லைன்ல மாத்திரம் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணாம GUIல மவுஸ் வச்சு நம்ம யூஸ் பண்றதுக்கு பழகிட்டோம். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, இந்த 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி உள்ளத மவுஸை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு நானும் இன்ஜினியர் தான் வெளியில எல்லாம் போனா யாருமே உங்களுக்கு படிக்க மாட்டாங்க. You have to know how to use the command prompt and the command line backend operations. நீங்க OS யூஸ் பண்ணியோ இல்லாட்டினா எந்த ஒரு டெவலப்மெண்ட் டூல், எந்த ஒரு நெட்வொர்க்கிங் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளவுட்ல இல்ல செக்யூரிட்டி டெரிவேஷன் எதுவா இருந்தாலும் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்க இன்ஜினியர், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இல்லைன்னா நார்மல் யூசர் லெவலே தான் இருப்பீங்க. ஸோ யூசருக்கும் ஒரு இன்ஜினியருக்கும் கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸுக்கும் வித்தியாசத்தை கமாண்ட் லைனை அபரிமிதமா ஈஸியா ஹேண்டில் பண்ண தெரியுறவங்க அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸை முதல்ல நீங்க கொண்டு வரணும். இப்போ கமாண்ட் லைன்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த விண்டோஸ் வந்து ஃபர்ஸ்ட் GUIல வந்து கொண்டு வந்தது மேக்கின்டோஷ் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அவங்களோட போட்டி போடுறதுக்காக விண்டோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஆஃப்டர் ஃப்ரீயா கொடுத்த உடனே அவ்வளோ பேரும் வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஒரு காலகட்டத்துல வெளியில வரும்போது ஆப்பிள் மேக்கின்டோஷினுடைய எக்ஸ்பர்டைஸ் ஸ்கில் செட் யார்கிட்டையுமே இல்லை, எல்லாருக்கும் விண்டோஸ் ஸ்கில் செட் இருந்ததுனால இண்டஸ்ட்ரீஸும் ஃபோர்ஸ்ஃபுல்லா விண்டோஸை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அவங்க விண்டோஸ் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு வெர்ஷன்ஸ் மாறி மாறி வர ஆரம்பிச்சாலும் உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா சோர்ஸ் கோட் பில் கேட்ஸுடைய சொத்தாக அவர் மூத்த பையனுக்காக பீரோல வைக்கப்பட்டது, EXE ஃபைலாக மாத்திரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுலதான் அவங்க யூஸ் பண்ணோம். இதனால என்ன சார் தவறு? வேணுன்றவங்க காசு கொடுத்து வாங்கலாம், இல்லாட்டினா திருத்தனமா நம்ம திருப்பி VCD பார்க்குற மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்லோட் பண்ணி பைரசி எடுத்து நம்ம பார்க்க போறோம், யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதானே அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை உலகத்துக்கு கொடுத்தது. உலகத்தினுடைய சயின்டிபிக் ரிசர்ச் வளர்ச்சிகள் முழுவதுமாக தடைபட்டு நண்பர்கள். ஏன்னு கேட்டா, இப்ப நீங்களே ஒரு பென்ட்ரைவ் ஒண்ணு கண்டுபிடிக்கிறீங்கன்னா அந்த பென்ட்ரைவ் அந்த காலத்துல இந்தியாவில இருக்கக்கூடிய நீங்க யோசிக்கலாம், பல மாடல், அதாவது மோஸ்ட் பிரில்லியன்ட் IT பீப்புள் இந்தியாவில இருந்து தான் போயிருக்காங்க. இந்தியாவில இருந்து ஏன் அவங்க போகணும்? ட்ரெயின் ஆகி இன்னொரு கம்பெனிக்கோ அமெரிக்காவுக்கோ
இல்லைன்னா ஜெர்மனிக்கோ போய் அவங்க வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன? இங்க மதிக்கல, காசு கிடைக்கல, அதுக்காகலாம் இல்ல. காசுக்காக வேலை பார்க்காம சமூகத்துக்காக தங்களுடைய டெக்னாலஜி அர்ப்பணிச்ச எவ்வளவோ டெக்னோகிராட்ஸ் இருந்திருக்கிறாங்க. அவங்களும் கூட அங்க போக வேண்டிய கட்டாயம் வந்ததுக்கு காரணம் ஃப்ரீடம் இல்ல, டெக்னாலஜி ஸ்லேவரினஸ். பிகாஸ் நான் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னா, கண்டுபிடிச்சு அதை டெஸ்ட் பண்ணணும்னா கூட கர்னல்ல போய் நான் டெஸ்ட் பண்ணணும்னா அந்த சோர்ஸ் கோட் கிடையாது. அதை உலகத்துல எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய 99% யூஸ் பண்ணக்கூடிய விண்டோஸ்ல நான் டெஸ்ட் பண்ணாதான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியும். ஆனா அந்த விண்டோஸ் என்னை அனுமதிக்காது. அவங்க கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கணும். பெர்மிஷன் கேட்கும் போது அவங்க இல்ல, நீ இதை அப்படியே வந்துரு, எங்க கிட்ட இருந்து நீ பண்ணா நான் பெர்மிஷன் தரேன்னு சொன்னா வழி கிடையாது. அங்க போயிருந்து அவங்களுடைய கண்டுபிடிப்பை திரும்ப நம்ம இந்தியாவுக்கு விலை கொடுத்துதான் வாங்கணும். நம்மளுடைய ப்ராடக்டை, நம்மளுடைய நாலேஜை வெளிநாட்டுகள் மூலமாக பல கம்பெனிஸ் திரும்பவும் நமக்கே வித்தாங்க டாலர்ஸ்ல. காந்தி சொன்ன சுயராஜ்யம் அங்க பாதிக்கப்பட்டது. நம்மளுடைய டெக்னாலஜி எதையுமே கடந்த 100 வருஷத்துல, அதாவது கடந்த ஒரு 60 வருஷம்னு வச்சுக்கோங்க, இந்த 60 வருஷத்துல பெருசா நம்ம ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம் நம்மளால முடியாதுன்னு கிடையாது, இந்த டெக்னாலஜி ஸ்லேவரினஸ் இருந்ததுனாலதான் காரணம். அதனாலதான் நம்மளால எந்த இடத்துலயுமே ஃப்ரீடமா நம்மளா ஒரு விஷயத்த உருவாக்க முடியல. சோ பில் கேட்ஸ் என்ன நினைக்கிறாரோ அதுதான் உலகத்தில் நடந்தது. எந்த கம்பெனி கீபோர்டு ப்ராடியூஸ் பண்ணா அது விண்டோஸ் கம்பேட்டபிலிட்டி ஆகணுமா அப்படிங்கறத அவர் தீர்மானிக்கணும். அவருக்கு கமிஷன் கொடுத்தா அந்த கம்பெனி அந்த ப்ராடக்ட் அடிக்கலாம். இப்படிதான் ஹார்ட் டிஸ்க், மவுஸ், நமக்கு மதர் போர்டு, சிப்ஸ் எல்லாமே ஓஎஸ் உடைய கம்பேட்டபிலிட்டிக்காக காத்துட்டு இருந்தாங்க. சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாச்சு. இந்த விஷயத்தை பார்த்து பொங்கி எழுந்தவர் தான் ரிச்சர்ட் ஸ்டால்மன், ஃபாதர் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ரிச்சர்ட் ஸ்டால்மன். மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி, வேர்ல்ட் நம்பர் 1 யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியினுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராமராக இருந்த ரிச்சர்ட் ஸ்டால்மன் is a person who gave a wonderful thought called all intelligent people can get together. We can create an operating system which will help the mankind to sustain with a lot of innovation and creativity. Each and every part of this nook and corner of this world, the students can come out with a lot of innovation and new ideologies to give some scientific research and empowerment. சொல்லி அவர் ஆரம்பிச்சதுதான் GNU. GNU அது GNU சொல்லுவோம். GNU is not Unix அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன். ஆனா இது யூனிக்ஸ் மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு புதுசா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்வோம், அது யாரும் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை. சோர்ஸ் கோட் இருக்கும். எல்லாரும் சோர்ஸ் கோட் எடுத்து ஒவ்வொருத்தரும் if you want to develop yourself you can develop. அதுல இருந்து நம்ம இனோவேஷன்ஸை கொண்டு வந்து நீங்களே யூஸ் பண்ணி உங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே டெவலப் பண்ணி நல்ல புது புது விஷயங்களை, சயின்டிபிக் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப ஆமா வேகத்துல ஸ்லோ ஆயிடுச்சு. இட் ஹேஸ் டு பி பூம் அப். த டெக்னாலஜி ஹேஸ் டு ஃபிளரிஷ் in the entire universe குள்ள கொண்டு வரணும். ஸ்பேஸ் ரிசர்ச் தடைபடுத்துறது. ஏன்னா ஓபன் சோர்ஸ் கோட் இல்லாம சயின்டிஸ்டால ஒன்றும் செய்ய முடியல. வெயிட் பண்ணணும். பில் கேட்ஸுடைய டீம் என்னைக்கு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அப்புறம் தான் அவங்க அடுத்த லெவலுக்கே போக முடியும். இப்படி எல்லாத்தையும் காத்து கிடக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்த நேரத்துல தான் GNU அப்படிங்கிற ஃபார்மேஷனை உருவாக்குனாரு ரிச்சர்ட் ஸ்டால்மன். ஆனா அங்க சிஸ்டம் யூட்டிலிட்டிஸும் யூசர் ப்ரோக்ராம்ஸும் நல்லா டெவலப் ஆச்சு. எல்லாரும் டெவலப் பண்ணாங்க. இந்த ஹர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அதான் கர்னல் ப்ராஜெக்ட் ஆஃப் GNU. GNU-னுடைய கர்னல் ப்ராஜெக்ட். அந்த கர்னலை டெவலப் பண்றதுக்கு பெருசா ஆட்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாம இருந்த நேரத்துல நமக்கு விடிவெளியாக சூப்பர் ஸ்டாரா வந்தவர் தான் லினஸ் டாவர்ட்ஸ். லினஸ் டாவர்ட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு பின்லாந்து ஸ்டூடெண்ட். அந்த பின்லாந்து ஸ்டூடெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்குறாரு. தட் இஸ் 1991ல கர்னலை முழுமைப்படுத்துறாரு. GNU-ல கர்னல் போர்ஷனை முழுமைப்படுத்தினதுனால அந்த கர்னலுக்கு பேரு லினக்ஸ்னே வச்சாங்க. அந்த லினக்ஸ் கர்னல் தான் ரிலீஸ் பண்ணப்பட்டது. GNU-யோட சேர்த்து எல்லாரும் நெட்ல டவுன்லோட் பண்ணலாம், கர்னலையும் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுக்கு கிரியேட்டிவா என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ரன்ஸ் ஆன் நியர்லி எவ்ரி ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரன் பண்ண முடியும்.
அப்படிங்கிற கம்பேட்டபிலிட்டியை கொடுத்துருந்தாங்க. ஹெவிலி யூஸ்டு சர்வர்ஸ்க்காக தான் முதல்ல இந்த ரிசர்ச் பீப்புள் எல்லாமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எம்பெடட் ப்ராசஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பாருங்க. எம்பெடட்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம அம்மா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மங்கல்யான எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறத விட ஒரு வாஷிங் மிஷின் இஸ் அன் எம்பெடட் சிஸ்டம். அந்த எம்பெடட் சிஸ்டத்துக்கு ஒரு வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினுக்கு உண்டான ஒரு ஃபர்ம்வேரை பர்ன் பண்ணி உள்ள எழுதி வைக்கிறதுக்கு சோர்ஸ் கோடோட வச்சு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஹார்ட்வேரை வாஷிங் மிஷின்ங்கிற ஹார்ட்வேரை ஒரு ரொம்ப எளிமையா படிப்பறிவே இல்லாத ஒரு தாய் கூட அதை உபயோகப்படுத்தலாங்கிற லெவலுக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசியான சயின்டிஸ்டுகள் தான் நீங்க எல்லாம்ங்கிறத மறந்துடாதீங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி பீப்புள் நினைச்சால் இட்ஸ் அண்ட் எவ்ரி மூமெண்ட் கிராமங்களையும் முழுவதுமாக சிங்கப்பூராக மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கு. அதுக்கு டெக்னாலஜிக்குள்ள போய் ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட பேசிக்ஸ்ல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறத உங்க பாடம் விட்டு கேட்கிறேன். If you are thinking that definitely you can able to make yourself bring in a lot of changes in this world through India can be flourished. அதனால தயவு செய்து இந்த ஓப்பன் சோர்ஸ்ங்கிறது ரிலீஸ் பண்ணப்பதான் எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு டெக்னோக்ராட் ஸ்டூடெண்ட்ஸ் செக்மெண்ட் எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓப்பன் சோர்ஸ்ல வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃப்ரீ வித் ஆக்சசரிஸ் பி மாடிஃபைட் அண்ட் இம்போர்ட். இதுல என்னன்னா கம்யூனிட்டி ட்ரிவன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட் இஸ் அ கம்யூனிட்டி ட்ரிவன். கம்யூனிட்டினா நீங்க நான் சொன்னேன் இல்லையா, நாலேஜுக்கு பவர்ஃபுல் வந்து மாதா பிதா குருவை விட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன காரணங்கிறான். நாலேஜ் ஷேரிங் வித்தின் தி ஃப்ரெண்ட்ஸ் மூவ்மெண்ட் இஸ் பிளேயிங் வைட்டல் ரோல் பண்றது நண்பர்கள். கம்யூனிட்டியால டிரைவ் பண்ணப்பட்டது, நல்ல ரிலையபிலிட்டி இருந்து, செக்யூரிட்டி இருந்து, பிளெக்சிபிலிட்டி. இதெல்லாம் பிளெக்சிபிலிட்டி செக்யூரிட்டினா என்ன? செக்யூரிட்டி உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அடிச்சுக்க முடியாது. லினக்ஸை வந்து யாராலையும் அடிச்சுக்க முடியாது. செக்யூரிட்டி ஹை செக்யூர்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா லினக்ஸ் தான் அப்படிங்கிறது உலகம் பூரா தெரியும். ஏன்னா மங்கல்யான் ரிசர்ச்சுக்காக இருக்கட்டும், இல்ல ஏர் டிராபிக்கா இருக்கட்டும், இல்ல இங்க ஏர்டெல் மாதிரியான நிறுவனங்களுடைய கம்யூனிகேஷனுக்காக இருக்கட்டும், இங்க பேங்கிங் செக்டர்ஸா இருக்கட்டும், இ கவர்னன்ஸா இருக்கட்டும், இல்ல டிஃபென்ஸ் செக்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஜுடிஷியரியா இருக்கட்டும், செக்யூரிட்டி ஹைலி லினக்ஸ் தாங்கிறதுனால லினக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 100% லினக்ஸ்ல தான் இன்னைக்கு ஹையர் எண்ட் ஆப்ரேஷன்ஸ். நீங்க டெஸ்க்டாப்ல மட்டும்தாங்க இப்பெல்லாம் விண்டோஸ் இருக்குங்க. இப்ப அசூர் நீங்க உங்களுக்கு தெரியும், கிளவுட் வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வரா இருக்கட்டும், இல்ல அசூரா இருக்கட்டும், அசூர் விண்டோஸ்ல எவ்வளவு பெருசா ஃபெமிலியர் ஆச்சு இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அசூர் வந்து முழுசா நான் ஓப்பன் சோர்ஸ் மாத்துறேன். So அதே மாதிரி that is Amazon web server is completely on open source. That too we are proud to say that Red Hat stack the full and full use பண்ணப்படுது நண்பர்களே. இதுல அடாப்டபிலிட்டி, நீங்க ஒரே ஒரு அப்ளிகேஷனை நீங்க போடுறீங்க, இல்லாட்டினா ஒரு ஆப் போடுறீங்க அப்படின்னா அந்த ஆப் அவங்க ஒரு ஐபோன்லையும் பார்க்கலாம், டேப்லெட்லையும் பார்க்கலாம், அம்மா மொபைல்லையும் பார்க்கலாம், இல்ல அம்மா லேப்டாப்லையும் பார்க்கலாம், இல்ல நம்ம நார்மல் கம்ப்யூட்டர்லையும் பார்க்கலாம். எல்லா கம்பேட்டபிலிட்டியும் எல்லா இடத்துக்கும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அடாப்டபிலிட்டி, பிளெக்சிபிலிட்டி, செக்யூரிட்டி, ரிலையபிலிட்டி. இதோட சேர்த்து ஃப்ரீடம். யூ ஹாவ் ஆல் த ஃப்ரீடம். டவுன்லோட் பண்ணுங்க, சோர்ஸ் கோடோட என்ஜாய் பண்ணுங்க, ஸ்பீக் எடுங்க, கொண்டாடுங்க. அவ்வளவுதான். ஃப்ரீடம் இஸ் தேர், குவாலிட்டி இஸ் தேர், because it has been constructed by the world brilliance have joined together and given a solutions for each and every segment. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டுக்காகவும் லினக்ஸ் வடிவமைக்கப்பட்டிருக்கு. காஸ்ட் ஆல்மோஸ்ட் நில்லுன்னு சொல்லலாம். நான் ஏன் ஃப்ரீன்னு சொல்லலைன்னா, காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ இல்லை, ஆனா ஃப்ரீயாகவும் இருக்கு. கம்யூனிட்டில இருந்து நீங்களே எடுத்து பண்ணிட்டீங்கன்னா நீங்க எக்ஸ்பர்டைஸ் பண்ணுவீங்க. ஆனா ஒரு எண்ட் யூசருக்கு நீங்க தானே செஞ்சு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படிதான் ரெட் ஹேட் கம் டு எக்ஸிஸ்டன்ஸ்ல வராங்க. என்னன்னா இந்த விஷயத்தை எல்லாம் கம்யூனிட்டியில, இப்ப ஃபெடோராங்கிறது ஒரு கம்யூனிட்டி, இந்த ஃபெடோரா கம்யூனிட்டியில சென்டோஎஸ்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில இருக்கிறத எடுத்து டெபியன், உபுண்டு இங்கெல்லாம் இருக்கக்கூடியதை எடுத்து ரெட் ஹேட் மாதிரியான
உங்களை மாதிரியான ஆட்களை வச்சு ரெட் ஹேட் வாட் வி ஆர் டூயிங், that is combination of all the needs, wanted and don't wanted எல்லாத்தையும் எடுத்து பிரிச்சு ஒவ்வொரு என்டர்பிரைசஸ்க்கு தேவையான மாதிரி அதை வடிவமைச்சு ஒரு செக்யூர்ட் மேனர்ல அதை கொடுக்குறாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸ்ல நீங்க யூஸ் பண்றதுக்காக உங்களுக்கு ட்ரைனிங்கும், அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான சர்வீஸையும் சப்போர்ட்டையும் கொடுக்கறதுக்காக ஒரு கம்பெனி ரெட் ஹேட் மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதுக்கு அவங்க காசு வாங்குறது கிடையாது. ஆனா தே ஆர் கெட்டிங் சம் சர்வீஸ் சார்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதை எப்படி தெளிவா சொல்லணும்னா, விண்டோஸ் இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு குடும்பத்தோட போகணும் அப்படின்னா, அந்த காலத்துல விண்டோஸ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து கார் வாங்க சொல்றாங்க. எப்போ இந்த 15-30 கிலோமீட்டர் போயிட்டு நாங்க வர்றதுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்கியா கார் அப்படின்னா வேற வழி இல்லை. நீங்க இப்போ கார் கார்ல போகணும்னா கார் வாங்கி தான் போகணும். there is no other option. விண்டோஸ் லைசன்ஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணணும். சும்மா நான் ஒரு டெஸ்க்டாப் தாங்க யூஸ் பண்ண போறேன் இல்ல, என்னுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப் யூஸ் பண்ணலாம். அதை நீ முழுசா கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து நீ 26,000 ரூபாய் கொடுத்து நீ வாங்கினா தான் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம ஒரு 30 கிலோமீட்டர் போறதுக்காக 10 லட்சம் ரூபாய் கார் தான் வாங்கி ஆகணுங்கிற கட்டாயப்படுத்தப்பட்டது. அங்கதான் நம்ம அடிமைத்தனம்ல இருந்தோம்னு சொல்றோம். வேற வழி இல்லாம வாங்கினாங்க. நம்ம இல்லாட்டினா நடந்து போறோம், வேற வழி இல்லை. இல்லாட்டினா யாருக்காரையாவது திருடிட்டு போகணும். It's what a simple thing. We have done it. But here, Red Hat என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஓலா மாதிரி எங்க 30 கிலோமீட்டர் போகணுமா, காரெல்லாம் வாங்க வேணாம். ஓப்பன் சோர்ஸ்ல இருக்காது, டிரைவர் போட்டு சேஃப்டியாவே அனுப்பிடுவோம். போய் இறங்கணும் 30 கிலோமீட்டருக்கு என்ன சார்ஜோ சர்வீஸ் சார்ஜோ அதை கொடுத்தா போதும். அப்ப ஏகப்பட்ட பேர் கார் எடுத்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு சின்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றதுக்காக நம்ம வாங்க வேண்டியது இல்லைங்கிற அந்த முறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடம் தான் ரெட் ஹேட்னுடைய சர்வீஸ். இவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல என்டர்பிரைசஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டெலிகம்யூனிகேஷனா இருக்கட்டும், இல்லாட்டினா நமக்கு இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஏர் அண்ட் ஸ்பேஸ் ரிசர்ச்சா இருக்கட்டும், ஷிப் சி டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், ரோட் டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், ஹெல்த் சர்வீசஸா இருக்கட்டும், ட்ரோன் சர்வீசஸா இருக்கட்டும், இல்லாட்டினா பேங்கிங் செக்டர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டினா இ கவர்னன்ஸா இருக்கட்டும், சோலார் பவர் கன்சம்ஷன் கான்செப்டா இருக்கட்டும், இல்லாட்டினா நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமா இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் ஆன் லினக்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 100% இதனுடைய அவ்வளவு சர்வர் அண்ட் மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டி கான்செப்ட் அண்ட் கிளவுட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் எல்லாம், டேட்டா பேஸ், டேட்டா சென்ட்ரிக் கான்செப்ட், டிவாப்ஸ் என்விரான்மெண்ட், நீட் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் லினக்ஸ் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கு. இங்க யூஎஸ்னுடைய ஏர் டிராபிக், அதே மாதிரி நமக்கு ஜப்பானுடைய புல்லட் ட்ரெயின்ஸா இருக்கலாம், குயின்ஸ்லாந்துடைய சிக்னல் சிஸ்டம்ஸா இருக்கலாம், எல்லாமே இட் இஸ் நம்மளுடைய ஐஆர்சிபிசியே இட் இஸ் கம்ப்ளீட்லி ரன்னிங் ஆன் ரெட் ஹேட் லினக்ஸ். இதெல்லாம் ரெட் ஹேட் லினக்ஸ்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற தகவல் உங்களுக்கு அடிஷனலா சொல்றேன். அண்ட் மோர் ஓவர் 95% ஆஃப் தி டெஸ்க்டாப் அண்ட் சர்வர் யூசேஜ் ஆஃப் லினக்ஸ் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹல்க் படம் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க லினக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எந்த ஹாலிவுட் படங்களா இருந்தாலும் சரி, எந்த விஷுவல் எஃபெக்ட்ஸா இருந்தாலும் சரி, that is almost 95% is Linux contribution. ஏன்னா இதுலதான் கிரியேட்டிவிட்டி நீங்க பாக்குறீங்க. நீங்க கேம் ஏன் இவ்வளவு எதுக்கு சொல்லணும், யாரு கையிலையாவது ஓப்பன் சோர்ஸ் இல்லாம இருக்கா? இன்னைக்கு எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கீங்க. ஆண்ட்ராய்டு இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆல்ரெடி. அது வந்ததுனாலதான் இன்னைக்கு லாக்டவுன்ல பூரா டவுன்லோட் பண்ற என்ஜாய் பண்றேன். This is what is happening, my dear friends. இல்லாட்டினா விண்டோஸ்க்கு ஒவ்வொரு தடவை டவுன்லோட் பண்ணும்போதும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆப்புக்கும் நீங்க காசு கட்டிட்டே இருந்திருக்கணும். விண்டோஸ் மாத்திரமே இருந்ததா ஓப்பன் சோர்ஸ் வாங்கலைன்னா இவ்வளவு மொபைல், இவ்வளவு நாலேஜ் ஷேரிங், இவ்வளவு சோசியல் மீடியா டெஃபினெட்லி நாட் பாசிபிள், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப அதிகமான குறுகிய நேரத்துல
ஃபாஸ்டா டெவலப் பண்ணதுக்கு காரணம் நீங்க இப்ப பாக்குற இந்த ஓபன் சோர்ஸ் கம்யூனிட்டி தான். இந்த கம்யூனிட்டி லெஜரா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க. sourceforge.com அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்கு, அதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். sourceforge.com is a wonderful project sites where lakhs and lakhs of projects are available. If you want, you can contribute yourself and make yourself enrich your knowledge by doing some projects into that. அந்த மாதிரி எல்லாம் ஓபன் சோர்ஸ்ல நிறைய கம்யூனிட்டி இருக்கு. இதுல ஃபியூச்சர் கம்ப்ளீட்டா ஓபன் சோர்ஸ்க்கு Red Hat plays a vital role in spreading open source knowledge in the midst of students. ஸ்டூடெண்ட்ஸுக்காக Red Hat மிகப்பெரிய கஷ்டப்படுறாங்க. ஏன்னா IBM had now acquired Red Hat. Red Hat வந்து IBM இருக்கிறதுனால மில்லியன்ஸ் ஆஃப் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் அவ்வளவு பேருக்குமே Red Hat மூலமாக தான் இன்னைக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களுடைய மேன் பவர்ஸ் எல்லாமே த்ரூ Red Hat சர்டிபிகேஷன் மூலமா தான் சப்ளை பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் யுவர் HOD. நான் எனக்கு ஒரு செஷன்ல அவங்க மீட் பண்ணி உங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எங்களுடைய எப்படி நாங்கள் இந்த வின்வேஸ் மதுரையில இருந்து உங்களுக்கு அறிமுகமானோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா வந்து வின்வேஸ் தெரியும். 17 வருஷமா ஓப்பன் சோர்ஸ்ல நாங்க ஏர்ன் பண்ணதே கலாம் சார் கூப்பிட்டு கெட்டி பிடிச்சு வாழ்த்தினார். பிகாஸ் வேர்ல்ட்லயே ரிச்சர்ட் ஸ்டால்மன் கொண்டு வந்த அந்த ஓப்பன் சோர்ஸை நம்மளுடைய மீண்டும் சுதந்திர போராட்டம் என்று அறிவித்து நம்மளுடைய பிள்ளைங்களை ஓப்பன் சோர்ஸ் ஹேஸ் டு கம் அண்ட் ஸ்டே இன் a very big manner to reach our 220 mark as soon as possible for the benefit of our billion students and people சொல்லி உறக்க அவ்வளவு பேரை ஒருங்கிணைச்சு நாலேஜ் என்விரான்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்து ஓப்பன் சோர்ஸை மிகப்பெரிய லெவலில் வாழ்ந்த தெய்வமாக விளங்கக்கூடிய டாக்டர் கலாம் அவர்கள் நேரடியாக கட்டிப்பிடிச்சு வாழ்த்தி எங்களுக்கு அருள் புரிஞ்சதுன்னா இந்த வின்வேஸினுடைய துவக்கம். இதுல உங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் எங்கள்கிட்ட படிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய கிளவுடினுடைய ஸ்டாக் அண்ட் கண்டெய்னர் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஞான்ராஜ் ஞான்ராஜ் தாமஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் HODக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. HOD சார் பல விஷயங்களை என்கிட்ட ரொம்ப காலமா பேசினாங்க. பேசிட்டு இவ்வளவு பெனிஃபிட்ஸை வந்து டைரக்டா கொடுத்துருந்தா நீங்க எங்களுக்கு ஃபுல்லாவே எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. டெஃபினட்டா ஒரு ஓபன் சோர்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசுறேன். உங்க காலேஜ்லயுமே ரெட் ஹேட்டோட டைரக்டா சைன் அப் பண்ணி MOE சைன் அப் பண்ணி நீங்க ஃப்ரீயாவே லேபை ஃபுல்லா நீங்க யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுடைய கிளவுட் மூலமா நீங்க நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்பையும் நான் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கேன். டெஃபினட்டா வித்தின் 1 or 2 weeks time your college will become a Red Hat Academy in that area. அந்த கோயம்புத்தூர் ஏரியால உங்க காலேஜ் ஒரு Red Hat அகாடமியாக மாறும். அதை நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கணுங்கிறத கேட்கிறேன். Red Hatனா என்ன அப்படிங்கறதை நான் சொன்ன மாதிரி இந்த உபுண்டு இந்த மாதிரி உபர் இதெல்லாம் போற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுங்க. அதை வந்து இண்டஸ்ட்ரீஸ் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரெக்வஸ்ட் தகுந்த மாதிரியான வெர்ஷன் அவங்களுக்கு மேட்ச் பண்ணுவாங்க. ஏதோ அன்னெசரி ஆகாம அவங்களுக்கான சர்வீசஸை மாத்திரம் எடுத்து கொடுப்பாங்க. அதுல அவங்க ஒர்க் பண்ண போறாங்க. அது ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணதுக்கான நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கான அந்த பேமெண்ட் மாத்திரம் சர்வீஸ் சார்ஜ், டிரைவருக்கு கொடுக்குற சர்வீஸ் சார்ஜ் மாதிரியான சர்வீஸ் சார்ஜ் தான் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து ரேட்டிங் கொடுத்து நீங்க லைக் பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து Red Hat இண்டஸ்ட்ரியில செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா தே ஆர் ஸ்விட்சிங் ஓவர். காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது only 5 to 6% தான் உங்களுக்கு காஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரியான ரேஞ்சில் இந்த இடத்துல அவங்களுக்கு அப்டேஷன்ஸும் ரெகுலரா கிடைச்சிருக்கு. இது போக Red Hat ட்ரைனிங்ல வேர்ல்ட் நம்பர் 1 in Linux, crown jewel of all international Linux certificationல இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பர்டைஸும் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லா இண்டஸ்ட்ரீஸும் Red Hat ஆஃபர் பண்றாங்க. அவங்க கொடுக்கும்போது இதுனா நிறைய அழுக்கு இருந்த வாட்டர்கள் எல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தி குடிக்கிற மாதிரி ஒரு வாட்டர்ல அடைச்சு ரெடி டு ட்ரிங்கா இண்டஸ்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த வேலையை செய்ய போற இந்த மிஷின் செய்து பாருங்க, வடிகட்டி கொடுத்து என்ரிச் பண்றது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் ஃபோரம் செய்யறாங்க. அதுல இருந்து உங்களை ரெக்ரூட் பண்ணி Red Hatல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டைஸ்ல ஒரு ஆளா அந்த ஃபோரத்தோட சேர்ந்து
ஒர்க் பண்ணி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும் இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒர்க் நேச்சர். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் என்டர்பிரைசஸ் ஸ்டடி இதெல்லாம் நான் சொன்னேன்னா இதெல்லாம் வந்து நெட்ல இருக்கு. நான் இதை சொல்ல 85 ஆஃபீஸஸ் இன் 35 கண்ட்ரிஸ் இருக்கு. இதெல்லாம் மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடும். அதனால இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஆனா டெக்னிக்கலா நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய. ஏன்னா அடுத்து செல்லப்பண்ணி சார் உங்களுக்கு வந்து ஒரு 1 hour அப்படியே ஓப்பன் சோர்ஸை எடுத்து நீங்க கமாண்டை நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றையும் கமாண்ட் லைன்ல எப்படி ஒர்க் பண்றதுங்கிறது இங்க நிறைய பேர் ஓப்பன் சோர்ஸ்ல ஒர்க் பண்ணலைன்னா இன்னைக்கு அதுக்கு ஒரு என்ட்ரியை கொடுக்கறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். இதுல வந்து உங்களுக்கு இந்த ஓப்பன் ஸ்டாக் இது சென்டோஎஸ்னுடைய லெவல்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் ஹேட் கன்வர்ஷன் பண்ணி பிசிக்கல் அண்ட் விர்ச்சுவல் லெவல் ஆஃப் கிளவுட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன்சிபிள் அப்படின்னு சொல்ற விஷயம். ஏன்னா இப்ப ரெட் ஹேட் 8.2 வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க படிக்கிறது ஏர்லி பேர்ட்ஸா இருக்கீங்க. ஏன்னா இனி அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த 8.2ல இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் தட் இஸ் ஆன்சிபிள் ஆட்டோமேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு கிளவுடுக்கு. அதனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஒரு 5 டெக்னாலஜி 5 டொமைன்னு சொல்லுவாங்கப்பா. 5 டெக்னாலஜி நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. ஏன்னா அதுல ஸ்லைட்ல நான் போடல. ECAMS சொல்லுவாங்க. இதுதான் அடுத்த 100 years நீங்க ஒர்க் பண்ண போற டெக்னாலஜி. E stands for embedded system. C stands for cloud computing. A stands for analytics. M stands for mobile computing and S stands for security. இந்த 5 தாங்க டெக்னாலஜி. E CAMS ECAMS ன்னு வச்சுக்கலாம். ECAMS E embedded, C cloud computing, A analytics, M mobile computing and S security. இந்த 5க்குள்ளதாங்க நீங்க எதை சொன்னாலும் அடங்கும். இந்த 5 டெக்னாலஜிக்குள்ள வந்துடும். ஆனா அதே நேரம் டொமைன் இருக்கு. அந்த டொமைன் வந்து 5 டொமைன் DDMN சொல்லுவோம். டெவலப்மெண்ட், டேட்டாபேஸ், டிசைனிங், மேனேஜ்மெண்ட் அண்ட் நெட்வொர்க். இந்த 5 டொமைன். இந்த 5 டொமைனும் 5 டெக்னாலஜிலையும் நீங்க மேட்ச் பண்ணி காம்பினேஷன்ல உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்து நீங்க ஒர்க் பண்ணா யூ ஆர் தி சக்சஸ்ஃபுல் பர்சன் when you come out from your college. ஸோ ஒவ்வொருத்தரும் தயவு செய்து யூ ஹாவ் இதுல நிறைய இருக்கு. ரெட் ஹேட்ல மிடில்வேர் அப்ளிகேஷன் சர்வீசஸ் 44 சர்டிஃபிகேஷன் ரெட் ஹேட்ல. பட் ஒன் திங் 100% ஆஃப் ஏர்லைன்ஸ் இன் தி Fortune Global 500 ரெட் ஹேட்ல தான் பண்றாங்க. அதே மாதிரி டெலிகாம் 100% ரெட் ஹேட் தான். ஹெல்த் கம்பெனிஸ் 100% ரெட் ஹேட் தான். வேர்ல்டுல இன்னைக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் நீங்க எந்த பேங்க் எந்த இருக்கு எடுத்துட்டாலும் செக்யூரிட்டி ஹையா இருக்கிறதுனாலையும் ரெட் ஹேட் இஸ் ப்ரொவைடிங். அதே மாதிரி இ கவர்னன்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா ரெட் ஹேட் தான் போட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பேங்க் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பெரிய பெரிய ரிசர்ச் எல்லாமே ரெட் ஹேட் மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. So 89% of hiring managers find it difficult to find open source talent. Find பண்றதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க ரொம்ப சிம்பிளா யாரெல்லாம் ரெட் ஹேட் சர்டிஃபைட் இன்ஜினியர் இருக்காங்களோ I can swear you my dear friends, கடந்த 17 வருஷமா நாங்க more than 4,500 மேல ரெட் ஹேட் சர்டிஃபைட் இன்ஜினியர்ஸ் உருவாக்கிட்டோம். நீங்க யாராவது எங்கேயாவது ஒரு RSCE ஒரு ரெட் ஹேட் சர்டிஃபைட் இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன் முடிச்சவங்க ஐடியலா இருந்தா உடனே என்னை கான்டாக்ட் பண்ணும்படி தாழ்வுகள் கேட்கிறேன். We cannot able to find a person who is sitting ideal with a powerful certification like a Red Hat certified engineer அப்படிங்கிற certification. ஆனா அதுக்கு வந்து பேஸ் சர்டிஃபிகேஷன் Red Hat certified system administrator certification பண்ணும். இதெல்லாம் இப்ப நீங்க அகாடமியா நான் உங்களுக்கு பண்ணிருக்கேன். ஃப்ரீயா நீங்க நிறைய டவுன்லோட் பண்ணி நீங்களே படிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்கேன். படிச்சுட்டு நீங்க இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் மற்ற எக்ஸாம் எழுதலாம். அகாடமியில இருக்கிறவங்க வெளியில ஒர்க் பண்றவங்க இவங்க எல்லாம் போனாங்கன்னா ஹெவியா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அகாடமி மூலமா நீங்க எக்ஸாமினேஷன் உங்க காலேஜ் மூலமா ஐடி கார்டு வேலிடிட்டி இருக்கிறதுக்குள்ள நீங்க பண்ணுவீங்க அப்படின்னா 50% சார்ஜஸ்ல யூ கேன் டேக் அப் ஆல் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் எனிவேர் இன் தி வேர்ல்ட் நீங்க எடுக்கலாம். அதுக்கான ஒரு முனைப்புடன் செயல்பட்டு இருக்கோம் ரெட் ஹேட் அகாடமியா அவங்க மாற்றுறதுக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கெட் பெனிஃபிட்டட். அப்பா அம்மாவுடைய காசை அதிகமா செலவு பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணி
மிகப்பெரிய வேர்ல்ட்ல உள்ள சர்டிபிகேஷன்ஸை வாங்கிட்டு நீ சீக்கிரமா வாழ்க்கையில அப்பா அம்மாவை மிகப்பெரிய லெவல்ல கண்கலங்காமல் பார்ப்பதற்கான உன்னதமான ஒரு ட்ராக்கை இந்த அகாடமி ஏற்படுத்தும். அதுக்கான முயற்சிகள் இருக்கிறோம். டெஃபினட்டா தட் வில் ஹெல்ப் யூ. நீங்க ஒரு விஷயத்த சொல்லுங்க, வேல்யூ ஆடடா இந்த இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் இருந்ததுன்னா ஏன் இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் வேணும்னு கேட்டா, போகும்போது டிரைவர் வேலைக்கு போறீங்கன்னா என்ன கேட்பாங்க, லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. டாக்டர் தான் நீங்க போலி டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நீங்க இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல சப்மிட் பண்ண சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? அது மாதிரிதான் நீங்க வேலைக்கு போகும்போது நான் 89% வச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க என்ன டொமைன் டெக்னாலஜில எக்ஸ்பர்டைஸ்ங்கிற இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் இருக்குன்னு கேட்பாங்க. அதான் லைசன்ஸ் மாதிரி. ஸோ நீங்க 59% தான் வச்சிருக்கேனாலும் 3 லெவல் ஆஃப் சர்டிபிகேஷன்ஸ் இருக்கு. தட் இஸ் பேசிக், ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பர்ட். நான் எக்ஸ்பர்ட் வரைக்கும் 3 சர்டிபிகேட் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு 59% தான் நான் கரிக்குலத்துல வாங்கியிருக்கேனாலும் யூ வில் பி ப்ரிஃபர்ட் மோஸ்ட். The job seekers full and full managers டேலண்ட பாக்குறது எங்கன்னா, பாஸ்போர்ட் முக்கியம், உங்க டிகிரி முக்கியம். ஆனா விசா கையில 3 விசா வச்சிருக்கானே இவனதான் நம்ம இமீடியட்டா இருக்கணுங்கிறது லெவல்ல சேலரி ஹைக் பண்ணி எடுப்பாங்க. சும்மா ஒரு 5000 ரூபாய்க்கு நம்ம வேலைக்கு போகலாம். ஐடி முடிச்சுட்டு போர்த்தீஸ்ல போய் பில் போடுறதுக்கு வேலைங்கிறது கிடைக்கும். ஆனா நம்ம அதுக்காக ஐடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி படிக்கும் போது நம்மளை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கான சர்டிபிகேஷன்ஸோட வெளியில போகும்போது மினிமம் 30,000 to 70,000 rupees ஸ்டார்டிங் பேமெண்டா எடுத்து போகக்கூடிய, அது நான் சொல்றது பேமெண்ட்னு சொல்லி நீங்க அப்படி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கொண்டு வர வேணாம். இன்னைக்கு மதுரையில பிறகு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை 84 கோடி ரூபாய் இன்கிரிமெண்ட் வேணாம்னு சொல்ற அளவுக்கு டேலண்ட வளர்த்துருக்கிறாங்கன்னா நம்மளாலையும் முடியும் என்பதில்லை. Definitely you can able to make yourself equipped with value added international certification that will fetch you. வெறுமனே நம்ம டிகிரி எடுத்து நம்ம வேலை கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களையே தேடி வருவாங்க, வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன். நான் இங்க ஸ்கிரீனுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய லோகோஸ் பற்றி அவ்வளவு அன்செஞ்சரா இருக்கட்டும், சிஎஸ்சியா இருக்கட்டும், அவிவா இருக்கட்டும், விப்ரோ, அதே மாதிரி கவர்மெண்டோடைய ஆதார் இருக்கலாம், இல்ல சிஸ்கோ, நெட்ஃபிளிக்ஸ், அமேசானா இருக்கலாம், இல்ல இது ஆக்சிஸ் பேங்கா இருக்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடிய அவ்வளவுமே ஓப்பன் சோர்ஸ் தான். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டருமே ஓப்பன் சோர்ஸ்ல தான் ஃபுல்லா. தட் இஸ் ரெட் ஹேட் இஸ் கிவிங் கம்ப்ளீட் சப்போர்ட். Microsoft is also switching over to open source, so they need more open source knowledge and talented people. So make yourself equipped towards to the need of this industry, my dear friends. So இவ்வளவு பெரிய இடத்துக்கு செக்யூரிட்டியா இருந்தாலும் சரி, டிவோப்ஸா இருந்தாலும் சரி, நீங்க சொல்யூஷன் ஆர்கிடெக்டா இருந்தாலும் சரி, மெஷின் லேர்னிங் போனாலும் சரி, இல்ல சிஸ்டம் அட்மினோ, செக்யூரிட்டி சைடோ, கண்டெய்னர் சைடோ, இல்ல ஓப்பன் ஸ்டாக்கோ, எதுக்கு போகணும்னாலும் என்ட்ரி லெவல் RFCSAங்கிற ஒரு சர்டிபிகேஷன் பண்ணணும். அதை நீங்க அட்லீஸ்ட் காலேஜ்ல இருக்கும்போது பண்ணிட்டீங்கன்னா வெளியில போகும்போது the limelight will be on you. Red Hat Certified System Administrator பேஸ் சர்டிபிகேட் ஆவது நீங்க கண்டிப்பா கொஞ்சம் பண்ணிருக்கணும். இதுதான் bridge between industry and your skill set நீங்க கையில கொண்டு போக விஷயமாக பண்றோம். ஆனா இந்த சர்டிபிகேஷனுக்கு முன்னாடி நாலேஜ் ரொம்ப வேணும். நான் கிளவுடு இதை பத்தி அதுக்காக நான் அகாடமி போட்டு ஃப்ரீயாவே நீங்க நிறைய டவுன்லோட் பண்ணி நிறைய நீங்க படிக்கிறதுக்கு உங்க லேபை யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ அநேகமா காலேஜஸ் ஃபைனல் இயர்ஸ்க்குலாம் திறந்துட்டாங்க. சீக்கிரமாவே ஏதாவது திறந்து கண்டினியூ நல்ல லேர்னிங்கை நீங்க என்ஜாய் பண்ணணும்னு ஒவ்வொருத்தரையும் பாட்டுதான் நண்பர்கள். இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் 70க்கும் மேற்பட்ட ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் நாங்க இப்போ ரெட் ஹேட் அகாடமியில இணைச்சிட்டு வரோம் இந்தியால. அதுல உங்களையும் ஒரு ஆளா இணைச்சு பெருமைப்படுவதற்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க. டெஃபினட்டா வெரி soon that we will be doing that and you can start enjoying the benefit of MNCs. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்கள் இருந்தா முதல் நம்பர், என்னுடைய நம்பர் 9840942455. சுகுமார், ஆபரேஷன் டைரக்டர் here for English Informatics Private Limited, my dear friends.
ஸோ உங்களுடைய கெரியர்ல டெக்னாலஜி சைட்ல இல்ல கம்பெனிஸ் ஆங்கிள் எதுனாலும் சரி எப்பனாலும் with your parents you can call me and I can readily available to give you some guidance on making yourself equipped towards the need of the industry. So thank you very much. If you have any queries, you can ask. There is a 2 more minutes left, and I hand over the session to Chelapalli sir. It's a technical session. He is going to give you how to start up in open source. அது உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அவர் ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு கமாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கொண்டு போவாரு. For another 45 to 1 hour, 45 minutes to 1 hour, he is going to encourage you to enter into the open source environment as an engineer. அந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நீங்க பெருமைப்படுற அளவுக்கு உங்களுடைய கரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கான யூசேஜ் பண்ணலாம்ங்கிறது 100% எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நண்பர்களே. So if you have any doubt related to this, you can post your doubts in the chat box. I will once again at the end of the session I'll come again. If you want, I can give you the clarity. So thanks a lot once again for the principal and HODs of the departments and the faculty members, my dear student friends, to given me a very great opportunity to meet you all. So I need one person at least to give a feedback about my session before going into the next session. Ma'am, please, ma'am. Hello. வெல்கம் அட்ரஸ் கொடுத்த அந்த பொண்ணே சொல்லலாம். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களே ஒரு ஃபீட்பேக் சொன்னாலாம். ஹலோ மேம். சும்மா சொல்லுங்க. எனிபடி? ஹலோ hello. Sir, can you hear me, sir? Yes, I can clearly hear you. Gratitude makes sense of your past, brings peace for today, and creates a vision for tomorrow. On behalf of Information Technology and TechBoot Association, I consider it as a great privilege to profess a vote of thanks to our dignitaries who have witnessed it as a memorable and successful session. Ma'am, more of times we can like have it in the end after the next session. Just for feedback for the person of that what of time Okay. you can have it. Okay, thank you, sir. Sir, சும்மா சொல்லுங்க. Sir, it has been a eye-opening session, sir. In my point of view, the word Red Hat is just now only I'm hearing it, sir. The session is very useful. In my point of view, sir, I don't know about my other friends, but for me, now only I'm hearing the word Red Hat. So it is a chance for me to gather all the information and acknowledge about the Red Hat technology, sir. Excellent, man. Thanks a lot. See, without knowing this kind of world leaders in national certification, if you go out from the college, that is a mistake. But here, at least if you are openly saying that it's a first time that I really appreciate it, you will be knowing a lot of things from us when it becomes an academy for your college and the only time that you can download and read a lot because data is connected to almost more than 10,000 companies around the world. So under one roof, you can get to touch with all elements. Thanks a lot. Thank you, sir. Once again, I wish you all the best for all my students, friends, to make yourself equipped with a high level of technology standards. உங்களுடைய பெற்றோர்களை என்றென்றும் கண்கள் அவங்க காப்பாற்றுங்கள் என்ற தகவலுடன் வாய்ப்புக்கு நன்றி கூறியுள்ளேன். நன்றி, வணக்கம். Thank you. I'm just handing over the session to Chelapalli sir.
good afternoon, students. Please, என்னுடைய ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணிட்டேன். Hello, sir. Audible இருக்கா? Yes, sir. Thank you. Now உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சார் வந்து உங்களுக்கு வந்து கிளியர்லி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய கோர்சஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து தேவையான ஆல் கண்டென்ட்டும் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங்ல அந்த ஜினு ப்ராஜெக்ட் பிரச்சனை 1984 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் லினக்ஸ் ஸ்டோர் வார்டு, அதாவது லினக்ஸ் ஸ்டோர் வார்டு வந்து 1991 ஒரு லினக்ஸ் கர்னல யூனிக்ஸ் மாதிரி நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கரண்ட்லி லினக்ஸ் கர்னல் பிளஸ் யூட்டிலிட்டிஸ் ஸோ அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ லினக்ஸ் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா நமக்கு வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சார் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நமக்கு வந்து டெபியன் லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்லாக்வேர் அண்ட் தென் ரெட் ஹாட் லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் 1995 இருந்து நமக்கு இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா ஸோ நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு கண்டென்ட் வைஸ் வந்து நமக்கு வந்து நிறைய உங்களுக்கு வந்து மோர் ஒரு அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு எடுத்துச்சுன்னா இந்த டெபியன் பேஸ்டு அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரெட் ஹாட் பேஸ்ல இருக்கக்கூடிய ஃபெடோரா ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மோர் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் டிஸ்ட்ரிபியூஷனும் நமக்கு வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஓரியன்டா சர்வர் ஓரியன்டா அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு அதர் பர்பஸ் ஓரியன்டா நமக்கு வந்து நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து லினக்ஸ் எடுத்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த யூனிக்ஸ் மாதிரியே நமக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த லினக்ஸ் ஃபுல்லி செக்யூரிட்டி ஓரியன்டா நமக்கு வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு நமக்கு வந்து மோர் ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த ரெகுலாட்டோடைய டிஸ்ட்ரிபியூஷன்லேயே நமக்கு வந்து ஸோ ரெகுலாட் என்டர்பிரைஸ் லினக்ஸ்ங்கிறது பேடு அதனுடைய அப்படியே உங்களுக்கு வந்து டிட்டோ ஸோ ஒரு ஃப்ரீயாக நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சென்ட் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபுல்லி வந்து நமக்கு வந்து அதர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு காலேஜில் நமக்கு வந்து தேவையான அவர் அப்ளிகேஷன்ஸ்லேயும் ஓப்பன் சோர்ஸ் ஓரியன்டாக நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு அனதர் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ரெட் ஹாட்டுடைய ஸோ ப்ராஜெக்ட் ஒரு இடம் கொடுத்துருக்கக்கூடிய தான் ஃபெடோரா ப்ராஜெக்ட் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஃபெடோரா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ நியூலி நமக்கு வந்து வரக்கூடிய ஆல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஃபெடோராவில் நம்ம வந்து கொடுத்துருக்கு பிறகு அந்த அதர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம கொடுப்பாங்க. சார் வாய்ஸ் வந்து ஆடிபிளா இருக்கா? ஹலோ. Yes, sir. ஓகே ஓகே.
now உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெட் ஹாட்ல நமக்கு வந்து ஒரு சர்டிபிகேஷன் அப்படின்னு எடுத்துச்சு. இந்த சர்டிபிகேஷன்ல வந்து நமக்கு வந்து ரெட் ஹாட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் 1 and 2 அப்படின்னு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதனுடைய கோடு எடுத்துச்சு RH124 and RH134 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான கமாண்ட்ஸ் எல்லாமே ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓரியன்டா நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ரெட்ஹாட் என்டர்பிரைஸ் உடைய வெர்ஷன்ஸ் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெட்ஹாட் லினக்ஸ் சொல்லிட்டு 1 to 9 வரைக்கும் நமக்கு ரிலீஸ் ஆனது. அண்ட் தென் நமக்கு வந்து 2000 அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 2002க்கு பிறகு உங்களுக்கு வந்து என்ன நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ 2.1ல இருந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கரண்ட்லி லேட்டஸ்ட் வெர்ஷன் 2.8 அப்படிங்கிறது நம்ம 8 அப்படிங்கிற வெர்ஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து சிஸ்டத்தோட நான் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓரியன்டட்ல நமக்கு வந்து ஒர்க் பண்றது மாதிரி தான். ஸோ ஒரு விண்டோஸ்ல நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இங்க வந்து நமக்கு வந்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் ப்ராம்ப்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ யூனிக்ஸ் லினக்ஸ் எல்லாத்துலையுமே செல்ஃப் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. இங்க ஹேஷ் சிம்பிள் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடியது ஒரு கமெண்ட்காக நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒரு லினக்ஸ் எடுத்துச்சுன்னா ஒரு கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸாகவும் நான் வந்து ஒர்க் பண்ண முடியும், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாகவும் எனக்கு ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் நம்ம வந்து செல்ஃப் ப்ராம்ப்ட்ல தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணி பார்க்குறோம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து எவ்ரிதிங் நீங்க கிராஃபிக்கலி யூஸ் பண்ணிட முடியும். பட் டெக்ஸ்ட் வைஸ் எனக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து நமக்கு வந்து பாஸ். ஸோ என்னென்ன பேராமீட்டர் கரெக்டாக நம்ம வந்து பாஸ் பண்றோம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் செல்ஃப் ப்ராம்ப்ட் நம்ம வந்து இந்த செல்ஃப் ப்ராம்ப்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டாலர் சிம்பிள் வருது. இந்த டாலர் சிம்பிள் வரக்கூடிய என்ன அப்படின்னா நீங்க ஒரு லினக்ஸ்ல வந்து ஒரு நார்மல் யூசர் ஸ்டாண்டர்ட் யூசர் ஸோ விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறதா இங்க வந்து என்ன யூசரா இருக்கு அப்படின்னா ரூட் யூசர் ஆர் சூப்பர் யூசர் அப்படின்னு நமக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து ரூட் யூசர் அப்படிங்கிறது விண்டோஸ்ல நமக்கு வந்து சொல்லக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஆல் லினக்ஸ்ல ரூட் யூசர். ஃபர்ஸ்ட் கியாஸ்க் அப்படின்னா அந்த கியாஸ்க்ங்கிறது யூசர் நேம் அந்த ஃபவுண்டேஷன் 10 அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய நீ வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு அப்படிங்கிற கமாண்ட் வந்து நமக்கு வந்து அப்போ நமக்கு வந்து ஷால் எடுக்கிறேன் அப்படிங்கிறது எங்க என்னோட ஷாலு ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ மீட் பண்ணிக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ வாய்ஸ் வந்து அதர்வைஸ் வந்து கேட்குது ப்ளீஸ். ஓகே. ஸோ பிடபிள்யூடிங்கிற கமாண்ட் பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி ஆர் ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் வந்து நம்மளுடைய கரண்ட் லொக்கேஷனும் நமக்கு இது ஒரு ஹோம் டைரக்டரி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பிரிண்ட் சிம்பிள் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, சப்போ நம்மளுடைய லொக்கேஷன் வந்து எந்த லொக்கேஷன்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டாச்சு. ஸோ இந்த கம்ப்யூட்டருடைய நேம் என்ன அப்படின்னு எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கமாண்ட் தான் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அப்போ இந்த ஹோஸ்ட் நேம் நம்ம வந்து சொல்லும்போது இந்த ஃபவுண்டேஷன் 10 அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபவுண்டேஷன் 10.ilt.example.com அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது ஒரு டொமைன் நேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சிஸ்டத்துடைய நேம் அண்ட் சர்வருடைய நேம் தான் ilt.example.com அப்படின்னு நமக்கு வந்து கொடுக்கும். ஓகே, தென் ஸோ என்ன யூசர் நேம் அப்படிங்கிறத நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கறதுன்னா OAMI அப்படிங்கிற ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த கமாண்ட் வந்து ஒரு யூசருடைய நேமை நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, இதனுடைய இந்த கமாண்ட் நேம் அதாவது போஸ்ட் நேம் அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டத்துடைய நேம் பிளஸ் யூசர் நேம் எல்லாத்தையும் எனக்கு வந்து டிஸ்பிளே பண்றதுக்காகவும் அண்ட் செட் பண்றதுக்காகவும் அனதர் ஒரு கமாண்ட் போஸ்ட் நேம் CTL போஸ்ட் நேம் கண்ட்ரோல் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அதனுடைய ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. அப்போ ஹோஸ்ட் நேம் என்ன அண்ட் உங்களுக்கு வந்து என்ன ஐகான் நேம், ஸோ மிஷினுடைய ஐடி, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கர்னலுடைய வெர்ஷன் என்ன ஆர்கிடெக்சர் 64 பிட்டா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, தென் ஸோ உங்களுக்கு வந்து OAMIங்கிற கமாண்ட் நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கு வேற கமாண்ட் நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னா அனதர் கமாண்ட் என்ன கமாண்ட் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு ஐபி நான் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அந்த ஐபியை வியூ பண்ணி பார்க்கறதுக்காக என்ன கமெண்ட் அப்படின்னா
ஐபி கான்ஃபிக் அப்படின்னு நமக்கு வந்து விண்டோஸ்ல நம்ம கொடுப்போம். இங்க ஐபிஏ அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்க வந்து மோர் நமக்கு வந்து ஐபிஎஸ் வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நீங்க கரண்ட்லி நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ இஎன்பி ஆர் இஎன்எஸ் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லக்கூடியதான் ஒரு பிசிக்கல் ஐபியா நமக்கு வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இந்த சிஸ்டத்துடைய ஐபி வந்து என்ன அப்படின்னா 192.168.29.217 அப்படிங்கிற ஐபி வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஐபி மூலமாக நான் வந்து ஒரு பப்ளிக் ஐபியை நான் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் எனக்கு வந்து அதர் விர்ச்சுவல் நெட்ஒர்க்ல மோர் நெட்ஒர்க் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தென் அனதர் ஒரு கமாண்ட் ஐஎஃப் கான்ஃபிக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணாலும் ஸோ வந்து என்னென்ன ஐபி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுல நமக்கு வந்து விர்ச்சுவல் நெட்ஒர்க் நிறைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த அனதர் ஒரு மிஷின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணும்போது அங்கே அவைலபிள் நமக்கு வந்து என்னென்ன ஐபி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஈஸியா ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே வீட்டுல இருந்து ஒர்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்தபடியே நமக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிஸ்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் லொகேஷன்ஸ்ல நமக்கு இருக்கு. பட் ரிமோட்ல இருக்கு நமக்கு வந்து ஃபுல் செக்யூர்டா நமக்கு வந்து ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட்ல நமக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போ ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம் எனக்கு கம்யூனிகேட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட் தான் SSH அப்படிங்கிற ஒரு கமாண்ட். அப்போ இந்த SSH கமாண்ட் மூலமா நான் வந்து ஒரு அனதர் பிசி அனதர் கம்ப்யூட்டர் நான் வந்து கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லா நமக்கு வந்து இருக்கும். ஸோ SSH அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா செக்யூர் செல் ஆர் செக்யூர் சர்வர் சர்க்கிட் அப்படின்னு நான் சொல்லிக்கிற போறேன். ஸோ அப்போ இந்த செக்யூர் சர்வர் ஓரியன்டட்ல ஃபர்ஸ்ட் நான் வந்து யூசர் நேம் நான் வந்து கொடுக்க போறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுக்காக தான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து யூசர் நேம்க்கு வந்து ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு கமாண்டும், ஸோ உங்களுக்கு வந்து எந்த கம்ப்யூட்டர்ல நான் வந்து ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹோஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு கமாண்டே நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிண்டாக்ஸ் மெத்தட்ல நீங்க வந்து சிஸ்டத்தோட நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து SSHலயே நமக்கு வேற எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு அடுத்து அப்படின்னு நம்ம சொன்னது பிறகு ஐபி அட்ரஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து SSH அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு ஒன்லி ஹோஸ்ட் நேம் மட்டும் நம்ம யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இங்கேயே நீங்க டைட்டில் எக்ஸ் அப்படின்னு நான் வந்து கொடுக்கலாம். இந்த எக்ஸ்ங்கிறது ஒரு ஆப்ஷனல் பார்ட். இந்த எக்ஸ்ங்கிறது நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் முறையிலே ஒரு கிராஃபிக்கல் சப்போர்ட் பண்றதுக்காக எனக்கு வந்து என்ன ஆப்ஷன்ல நான் லாகின் பண்றேன் அப்படின்னா டைட்டில் எக்ஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரிமோட் சர்வர்ல ஒரு கிராஃபிக்கலி இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை என்னுடைய கரண்ட் சிஸ்டத்துல நான் வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு டைட்டில் எக்ஸ் நான் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌசர் பேஸ்டு நமக்கு டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வரை ஒரு ப்ரௌசர் பேஸ்டு யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நான் வந்து கொடுத்து எப்படி நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டத்தை எனக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து ஸோ இந்த எங்களுடைய கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த மட்டும் என்னென்ன நமக்கு விர்ச்சுவல் மிஷின்ஸ் எவ்ரிதிங் நீங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் மிஷின்ல ஸோ அதர் மிஷின்ஸ் எல்லாமே விர்ச்சுவலா நமக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் என்னென்ன அவைலபிள் அப்படிங்கிறத நமக்கு வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இங்க ஒரு ஸ்பெஷல் கமாண்ட் நமக்கு யூஸ் பண்றாங்க RHT-ENCTL. ஸோ ஸ்டேட்டஸ் ஆல் அப்படின்னு நம்ம கொடுக்க போறேன். அப்ப அந்த ஸ்டேட்டஸ் ஆல் அப்படின்னு நம்ம ஸ்டேட் பண்ணிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய லிஸ்ட்ல நமக்கு வந்து ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் உங்களுக்கு வந்து BSN யூட்டிலிட்டி சர்வர் A சர்வர் B தீஸ் ஆர் நமக்கு வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ அப்போ ஒரே கம்ப்யூட்டர்ல மோர் தென் ஒன் கம்ப்யூட்டரை நான் வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ அதுக்கு நான் வந்து இந்த மிஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் பண்றதுக்காக RHT-ENCTL அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அதுக்கடுத்து ஆல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மிஷின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மிஷின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு செர்வர் பேஸ்டு நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ். அப்ப அந்த செர்வர் ஓரியன்டா நமக்கு இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் மிஷினை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அகைன் ஸ்டேட்டஸ் ஆல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளேயே அனதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நான் இன்ஸ்டால் பண்ணி அதை ஒரு அனதர் மிஷின் மாதிரியே நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஸோ அந்த கான்செப்ட் நம்ம வந்து விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னுடைய ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு மிஷினுக்குள்ளேயே நம்ம மல்டிபிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நான் இன்ஸ்டால் பண்ணி ஸோ ஒரு செர்வர் கிளையன்ட் டெக்னாலஜில நான் ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க இங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்க பேஷன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ அது ஒரு கேட்வேயாட்ட நமக்கு ஒர்க் ஆகுது. ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு மிஷின் வந்து கம்ப்ளீட்லி எனக்கு வந்து ஒரு கிராஃபிக்கல் மாடல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு
சர்வர் ஏ சர்வர் பி அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியது எல்லாமே இந்த மிஷின்ஸ் எல்லாமே டெக்ஸ்ட் பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிஷின்ஸ், விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஸோ ஓகே டன். இப்போ நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ள நான் லாகின் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ அந்த லாகின் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு தான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு கமாண்ட் சொல்லியிருக்கேன், SSH அப்படிங்கிற ஒரு கமாண்ட். அப்போ அந்த SSH அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி எனக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிற போறோம். ஸோ நவ் இந்த சிஸ்டம் எனக்கு வந்து ஒரு ஆன்ல ஆயிடுச்சா அப்படிங்கிறத எனக்கு வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ ஒன் சிஸ்டம்ல இருந்தபடியே அதர் சிஸ்டம் எனக்கு அப் ஆயிடுச்சா, அட் த சேம் டைம் அந்த சிஸ்டம் நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல ஸோ வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட்ல ஆர் லோக்கல் இன்டர்நெட்ல எனக்கு ஆன்ல இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டத்துடைய ஐபி வந்து நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு சிஸ்டம் அப்ல இருக்கா அல்லது டவுன்ல இருக்காங்கிறத வெரிஃபை பண்றதுக்காக இருக்கக்கூடிய கமாண்ட் பிங்க்ங்கிற கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ நவ் பேஷன் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த பேஷன் நான் வந்து கொடுக்கும்போது அந்த சிஸ்டத்துடைய ஐபி நமக்கு வந்து பிங்க் ஆகுது. ஸோ அப்போ இந்த பேஷன்ங்கிற ஒரு ஒர்க் ஸ்டேஷனுடைய ஒரு விர்ச்சுவல் மிஷினுடைய ஐபி என்ன அப்படின்னா 172.25.254 நமக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் அனதர் ஒன்று உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற மிஷினோட நமக்கு வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இங்கே நீங்க பிரிண்ட் பண்ணும்போது அனதர் மிஷின்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து 250.254 சொல்லியிருக்கேன். அட் த சேம் டைம் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதனுடைய டொமைன் நேம், ஹோஸ்ட் நேம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டருடைய நேம் வந்து ஒர்க் ஸ்டேஷன். அட் த சேம் டைம் அதனுடைய ஐபி 172.25.254 அப்படிங்கிற ஐபி. ஸோ அந்த அனதர் மிஷின்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்டேஷன்லயே நம்ம எந்த லொகேஷன்ல இருக்குமோ அதனுடைய ப்ரீவியஸ் வேர்டை நமக்கு ரிமூவ் பண்றதுக்கு Ctrl W அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ப்ரீவியஸ் வேர்ட் வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். இப்போ சர்வர் ஏ அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ இந்த சர்வர் ஏ அதனுடைய நேம் உங்களுக்கு வந்து சர்வர் ஏ டாட் lab.example.com. அட் த சேம் டைம் அதனுடைய ஐபி வந்து 172.25.2.10ங்கிற ஐபி இருக்கு. ஸோ ஒர்க் ஸ்டேஷனுக்கு 9. ஸோ அட் த சேம் டைம் சர்வர் ஏக்கு வந்து நமக்கு வந்து ஐபி வந்து 10 இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சர்வர் பி வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ இதுலயே நமக்கு வந்து கவுண்ட் வந்து நமக்கு வந்து சொல்லிக்கலாம். ஸோ கவுண்ட் 1 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஒரே ஒரு கவுண்ட் மட்டும்தான் நமக்கு ரன் ஆகும் அக்னாலஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஸோ பிங்க் ஆகிறது உங்களுக்கு வந்து 172.25.2.11. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டேஷனுக்கு 250.9. ஸோ சர்வர் ஏக்கு 250.10 அண்ட் தென் சர்வர் பி வந்து 250.11 அண்ட் தென் அனதர் ஒரு சர்வர் நமக்கு இருக்கு. ஸோ யூட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு சர்வர் நமக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ யூட்டிலிட்டி அப்படிங்கிற சர்வருடைய ஐபி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க 250.220. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து ஆல் யூசர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரூட் யூசர் வந்து ஒரு அட்மின் ரைட்ஸ் உள்ள யூசர். அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு யூசர் இருக்கு, அது ஒரு நார்மல் யூசர் லாகினா நமக்கு இருக்கு. இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிஷினுடைய ஐபி தான் நம்ம வந்து ஒரு ஹோஸ்ட் நேம் தான் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ foundation10.iltexample.com இதுதான் என்னுடைய பேஸ் மிஷின். இதுதான் நம்மளுடைய உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் மிஷினா நமக்கு வந்து இங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அனதர் மிஷின்ஸோட எனக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு SSH அப்படிங்கிற கமாண்ட் எனக்கு யூஸ் ஆகுது. இந்த SSH அப்படின்னு நான் வந்து கொடுத்ததுக்கு பிறகு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நான் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ யூசர் நேம் அட் அதாவது ரூட் நான் வந்து கொடுத்துட்டேன். அட் அந்த சிஸ்டத்துடைய நேம் ஒர்க் ஸ்டேஷன் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த ஒர்க் ஸ்டேஷன் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா என்டர்கியை நான் வந்து ப்ரெஸ் பண்றேன். ஸோ அப்போ அந்த யூசருடைய பாஸ்வேர்ட் நமக்கு வந்து கேட்குது. நான் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலி வந்து நமக்கு ஒரு செல்ஃப் ப்ராம்ப்ட் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ரூட் அட் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து திரும்பி சிம்பிள் இருக்கு. PWD அப்படின்னு நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க /root. ஸோ அப்போ இந்த யூசருக்குள்ள தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஆல் நமக்கு வந்து இந்த லாகின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டருடைய நேம் என்ன, ஸோ அங்கேயே நமக்கு வந்து ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு. வித் டொமைனோட எனக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது whoAMI அப்படிங்கிற கமாண்ட் வந்து நமக்கு என்ன யூசர்ங்கிறத ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஹோஸ்ட் நேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது அந்த கம்ப்யூட்டருடைய நேம் வித் டொமைன் நேமோட நமக்கு வந்து யூஸ் ஆகும். டொமைன் நேம் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா ஒரு மெயின் கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டருக்கு கீழே இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு கிளையண்டா நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறதுனால ஸோ நமக்கு வந்து ஒரு கிளையண்ட் மிஷின்ல நமக்கு வந்து ஒரு நேம் இருக்கு. அப்போ அந்த நேம் வந்து நமக்கு வந்து டொமைன் நேமோட நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே ரைட். ஸோ அப்போ நமக்கு வந்து இதோடைய ஐபி என்ன அப்படின்னு வந்து பாருங்க. ஸோ IPA அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னாலே இந்த IPA அப்படிங்கிற கமாண்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிஸ்ட்ல ஆல் ஐபி வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது.
ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இங்க இருக்கக்கூடியதுல டிக்கெட் அப்படின்னு வந்து என்ன இருக்கு, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அண்ட் ரூட் பேக் அப்படின்னு வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இது வந்து அதோடைய ஐபி உங்களுக்கு வந்து ஸோ இஎன்எஸ் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஐபில என்ன ஐபி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய எந்த சிஸ்டம்ல இருக்கு ஒரு ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் இருக்கிறது அனதர் சிஸ்டத்துக்கு எனக்கு கனெக்ட் பண்றதுக்கு நீங்க வந்து எஸ்எஸ்ஹெச் கமாண்ட் யூஸ் பண்ணி நமக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இங்க எஸ்எஸ்ஹெச் அனதர் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ எஸ்எஸ்ஹெச் அந்த சிஸ்டத்துடைய நேம் நான் சொல்றேன். எஸ்எஸ்ஹெச் கொடுத்துட்டு நமக்கு வந்து யூசர் நேம் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமலும் சொல்லியிருக்கேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா server A server A data so நம்ம ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இப்போ நீங்க வந்து விண்டோஸ் இருந்துச்சுன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் நீங்க எடுத்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஸோ லாகின் பண்ணிருக்கக்கூடிய எந்த யூசரோ அந்த யூசர்ல மட்டும்தான் நீங்க ஒர்க் பண்றதா அர்த்தம். அட் த சேம் டைம் லினக்ஸ்ல இருந்தபடியே நீங்க சர்வரோடவும் நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். கரண்ட் சிஸ்டத்துல இருந்து நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். அப்போ எந்த சிஸ்டத்துல நான் வந்து இருக்கிறேன், அதனுடைய ஹோஸ்ட் நேம் என்ன, அதனுடைய யூசர் நேம் என்ன அப்படிங்கறத நீங்க இங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து லினக்ஸ் நான் வந்து படிக்கிறேன். ஸோ அந்த லினக்ஸ்ல எனக்கு வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு, இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத எனக்கு வந்து வியூ பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த வியூ பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ் அப்படின்னு நான் வந்து சொல்றோம். அது மாதிரி இங்க வந்து நமக்கு வந்து டிஸ்க வந்து என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர்ல நமக்கு வந்து கொடுத்து அசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஃபோல்டர்ல நமக்கு வந்து அசைன் பண்ணி இருக்கக்கூடியது எந்தெந்த இது எனக்கு வந்து அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும். அப்ப அந்த அவைலபிளா நான் வந்து இருக்கக்கூடியதை பார்க்கறதுக்காக என்ன கமாண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா df-ht அப்படிங்கிற கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆல் டிஸ்கையுமே எனக்கு வந்து எவ்வளவு சைஸ் என்னென்ன இதுல நமக்கு மவுண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ தென் எனக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு வந்து ஒர்க் பண்றது. ஸோ வெரி சிம்பிள், ஏங்கிறத டைப் பண்ணுங்க, டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த டேப் கீங்கிறது ஒரு கமாண்டை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் உங்களுக்கு வந்து அவைலபிள் ஸோ டுவைஸ் நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல அவைலபிள் கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ இதுல நமக்கு டிஸ்பிளே பண்ணி இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி இதுவுமே நமக்கு வந்து என்னது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட்ஸ்னுடைய பர்பஸஸ் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ன அப்படின்னா அலையஸ் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கு. ஸோ இப்போ எல்எஸ்ன்னு ஒரு கமாண்ட் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த எல்எஸ்ங்கிற கமாண்ட் எதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் டைரக்டரி. ஸோ என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு, என்னென்ன டைரக்டரிஸ் இருக்கு அப்படிங்கறத லிஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த கமாண்ட் யூஸ் ஆகுது. இதே தான் எல்எஸ் டைப்பன் எல் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த எல்எஸ் டைப்பன் எல் அப்படின்னு சொல்லும்போது லிஸ்ட் ஃபைல்ஸ் லாங் ஃபார்மட்ல நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்மளுடைய ஓன் நேம்ல எனி நேம்ல நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து இங்க உங்களுக்கு வந்து ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஒரு கமாண்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலையஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த அலையஸ்ங்கிற கமாண்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு ஸோ இந்த லொகேஷன்ல நான் வந்து என்ன சொல்றேன், வின்வேஸ் ஈக்குவல் டு எல்எஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு டைப்பன் எல் அப்படின்னு நான் வந்து கொடுத்தாலே ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து எனக்கு வந்து ஒரு வெரி சிம்பிளா எனக்கு வந்து இதாயிடுச்சு. ஸோ கிரியேட் பண்றதுக்கு கண்ட்ரோல் எல்ல நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் வின்வேஸ் மட்டும் நான் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் தி ஃபைல்ஸ் இன் லாங் ஃபார்மட்ல நமக்கு ஓகே. ஸோ அண்ட் உங்களுக்கு வந்து என்னென்ன அனதர் ஃபைல்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்க. பில இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா பிசின்னு ஒரு கமாண்ட், அப்போ இந்த பிசிங்கிற கமாண்ட் ஐடிங்கிற கமாண்ட் இருக்கு. ஸோ அப்போ இதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஹெல்ப் பேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது மாதிரி சில மோர் கமாண்ட்ஸ் அப்போ அந்த கமாண்ட் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா மேன் அப்படின்னு ஒரு கமாண்ட். அப்போ அந்த மேன்ங்கிற கமாண்ட் கொடுத்துட்டு அந்த கமாண்ட் நேம் கொடுத்துட்டேன். சப்போ மேன் எல்எஸ் நான் வந்து கொடுக்குறேன். மேன் ஹூ ஆம் ஐ அப்படின்னு நான் வந்து கமாண்ட் கொடுக்குறேன். சப்போ மேன் அந்த கமாண்ட் இருக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த அதுல என்ன அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமாண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேன் கமாண்ட் நமக்கு இந்த மேனுடைய கமாண்ட் நமக்கு வந்து இன்ஃபோ
என்ன பண்ணலாம் அந்த கமாண்ட் லைன் நான் யூஸ் பண்றேன். அப்போ அந்த இன்ஃபோங்கிற நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு வந்து இன்ஃபோ எல்எஸ் நம்ம கொடுத்துருக்கேன். அப்போ இந்த எல்எஸ் கமாண்ட் எப்படி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து அப்படிங்கிறத நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் அனதர் ஒரு கமாண்ட் பி இன்ஃபோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்எஸ் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ பி இன்ஃபோ நான் வந்து சொல்லிட்டு எல்எஸ் நான் வந்து கொடுக்கும்போது ஒரு கமாண்டோடைய இன்ஃபர்மேஷனை ஒரு கிராஃபிக்கல் மெத்தட்ல சேம் மெத்தட்ல நமக்கு வந்து ஒரு கலர் வைஸ் நமக்கு வந்து அந்த குரூப் வைஸ் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கமாண்ட் தான் பி இன்ஃபோ அப்படிங்கிற கமாண்ட். அப்போ மேன்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம், இன்ஃபோங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம், பி இன்ஃபோன்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் ஒரு கமாண்ட் நமக்கு வந்து என்னன்னா கிராஃபிக்கல் சப்போர்ட் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த கமாண்ட் நமக்கு ஒர்க் ஆகும். ஹெல்ப்க்கு பதிலா ஹெல்ப்னு நமக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்கு. அப்போ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணிக்க முடியும், உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கமாண்ட் வந்து நான் வந்து ஒரு கிராஃபிக்கலி நான் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கிறதுக்கு ஸோ எனி லெட்டரை நான் டைப் பண்றேன், அந்த டேப் கீ ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலே நமக்கு வந்து அதை பத்தின நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ லாஸ்டா வந்து மேத் பிசி அப்படின்னு நம்ம கொடுத்தேன். ஸோ நமக்கு வந்து இது ஒரு கால்குலேட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்பிளே இருக்கு. அப்போ நீங்க அந்த கமாண்டை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ மேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு பிசி நான் கொடுத்ததுனால பிசி மட்டும் நீங்க வந்து கொடுங்க. ஸோ ஒரு சம் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு வந்து நிற்குது. ஸோ இங்கே எனி கால்குலேஷன்ஸ் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஸோ ஈச் அண்ட் எவ்வரி ப்ராசஸுக்குமே நமக்கு வந்து லினக்ஸ் வந்து கமாண்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். அப்போ அந்த அவைலபிளுடைய பர்பஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதை நான் வந்து வெரி வெரி சிம்பிளா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ சீன் டைப் பண்ணுங்க, அதுல இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் ஏகப்பட்ட கமாண்ட்ஸ். இப்போ காலண்டர், அதே மாதிரி கேஸ், கேட், சிடி கமாண்ட், அப்புறம் சிடி சேஞ்ச் டைரக்டரி காப்பி பண்றதுக்கு சிடிங்கிற கமாண்ட். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு டேட் அண்ட் டைம் இதெல்லாம் நமக்கு வந்து கான்செப்ட் நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ கிராண்ட் இருக்கு, குரோனிலி அப்படின்னா நமக்கு வந்து கமாண்ட் இருக்கு, கிளியர் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கமாண்ட்ஸ் சேஞ்ச் குரூப், ஸோ பெர்மிஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து மாற்றுறதுக்கு ஒரு குரூப் பாஸ்வேர்டு எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், அப்போ சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு நமக்கு வந்து கமாண்ட்ஸ் நமக்கு வந்து மோர் கமாண்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. சப்போஸ் சிபிஎல் அப்படின்னு வந்து கொடுக்குறேன், கேலண்டர் வந்துட்டு கேலண்டர் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. அந்த கேலண்டர் நான் வந்து சொல்லிட்டு எனி இயர்ஸ் நான் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் நான் வந்து என்ன நான் சொல்றேன் அப்படின்னா 2025 அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ 2025 இயர்ல உள்ள இயரை நமக்கு காமிக்குது. ஸோ அட் த சேம் டைம் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மந்த் எனக்கு சொல்லணும். சப்போ காலண்டர் 3/2/25 அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த மார்ச் 2025 டேட்டை நான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஒரு 10ல நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுமா, எஸ். ஸோ அப்போ அந்த இயர் கூடியது. ஸோ அட் த சேம் டைம் நான் வந்து என்ன சொல்றேன், காலண்டர் 1, ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் அண்ட் 1வது வருஷத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 01, ஸோ ஜனவரி 1 இப்போ நமக்கு வந்து 2020 இருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல நமக்கு சாட்டர்டேல தான் நமக்கு வந்து என்னன்றது ஒரு இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடியதா கேலண்டர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 2020 இயர்ஸ்க்கு முன்னால ஸோ இந்த டே அப்படிங்கிறத மட்டும் நமக்கு இந்த லினக்ஸ்ல வந்து ஒரு கேலண்டரை எனக்கு ரீட் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன், ஸோ அப்போ ஃபைனல் இயர், ஸோ அப்போ 10,000 இயர்ஸ் கிடையாது, ஸோ 9,999ல இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் டே என்ன அப்படிங்கிறது எனக்கு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து சண்டே இப்போ எனக்கு வந்து 10,000 இயர்ஸ்ல நான் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியுமா? ஸோ அப்போ அவங்க வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு வந்து ஸோ இங்க ஒரு கேலண்டர் எனக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கேலண்டர்ல எனக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி நமக்கு வந்து என்ன பண்றாங்க, ஸோ இயர் ஸோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கரண்ட் ஆரிஜின் டேட் வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ எண்ட்ல வந்து நமக்கு வந்து ஒரு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கேயே நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச், ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு டெசிமல் குறைச்சு பாருங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு எத்தனை டிஜிட்ஸ் 4, 6, 8, 9 டிஜிட்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து 10 டிஜிட்ஸ் வரைக்கும் ஒரு கேலண்டர் வந்து நமக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து கேட்டுங்கிற கமெண்ட் இருக்கு. அப்போ இந்த கேட்டுங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து ஒரு ஃபைல் இருக்கு. அப்போ அந்த ஃபைலை டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த கேட்டுங்கிற கமெண்ட் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ எனி லெட்டர், ஸோ A3Z, ஸோ டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஜிப் பண்றதுக்கு நமக்கு வந்து என்ன கமெண்ட், நீங்க விண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா WinZip, WinRAR, ஸோ அப்போ 7zip இப்படி நமக்கு வந்து கமெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வியூ பண்ணி பார்க்குறோம். அட் த சேம் டைம் இந்த ஜிப்புங்கிற ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைல் கமெண்ட் இருக்கு. அந்த
கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஃபைலை கம்ப்ரஸ் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ரைட் பண்ணணும். அப்போ இந்த ரைட் பண்றதுக்காக ஓடி அப்படின்னு நமக்கு வந்து கமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த டபிள்யூஏ நமக்கு வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ டபிள்யூசி, ஸோ ஒரு வேர்ட் கவுண்ட்டுக்காக நமக்கு வந்து இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ். ஸோ அப்போ இது எல்லாமே பாத் வந்து எங்கே நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு பாத் கமாண்ட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இங்க ஒரு ஃபைல்ல தான் நமக்கு வந்து ஒரு ஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். இங்க சிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்லாஷ் கொடுத்து பாருங்க. அப்போ இந்த சிடி ஸ்லாஷ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சேஞ்ச் டைரக்டரி டு ரூட் ஃபோல்டர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். இங்க எல்எஸ் நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே மோர் டைரக்டரிஸ் நமக்கு வந்து அவைலபிள். இந்த மோர் டைரக்டரிஸ்ல இந்த ஆல் லினக்ஸ்லுமே இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து டைரக்டரிஸ் நமக்கு வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு 5 to உங்களுக்கு ஒரு 6 டைரக்டரிஸ் 7 டைரக்டரிஸ் வரைக்கும் சேம் டைரக்டரியா இருக்கும். ஒவ்வொரு டைரக்டரிலையும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நமக்கு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கமாண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த கமாண்ட் எல்லாமே நமக்கு பைனரி அண்ட் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எஸ் பைன் அதாவது எஸ் பின் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய டைரக்டரிஸ் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ ஏன்னு நான் சொல்லிட்டு டபுள் டேப் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ அப்போ ஏல இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. எனி லெட்டர்ஸ் ஸோ ஏ டு இசட் நமக்கு வந்து கமாண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இங்க வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அந்த டைரக்டரியில சேஞ்ச் பண்ணி எனக்கு பண்ணிக்க முடியும். இப்போ எல்எஸ் நான் வந்து கொடுத்துட்டேன். சிடி ஸ்லாஷ் பின் அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஸோ இங்க எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய கமாண்ட் இப்போ லாஸ்டா ஜிப்னு ஒரு கமாண்ட் நான் சொன்னேன். அண்ட் உங்களுக்கு வந்து எனி லெட்டர்ஸ் நீங்க ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு மேக் டைரக்டரி, ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு விம்ங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இப்போ விஏங்கிற கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வியூங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணியும் ஒரு ஃபைல் வந்து எனக்கு கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து அவைலபிள் கமாண்ட்ஸ் எந்த லொகேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ்ல வந்து சிஸ்டம் டேட்டூல இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இன்டர்னல் கமாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ் நமக்கு சொல்லுவோம். ஸோ அப்போ இன்டர்னல் கமாண்ட்ஸ் எல்லாமே கமாண்ட் அக்கௌண்ட்ல இருக்கும். அண்ட் அதர் கமாண்ட்ஸ் எல்லாமே சிஸ்டம் டேட்டூல போய் நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அதே போல ஆல் லினக்ஸ்லுமே ஸ்லாஷ் பின் அதாவது நமக்கு வந்து பைனரி அப்படிங்கிற டைரக்டரிக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அங்கே நமக்கு வந்து என்ன கமாண்ட் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ அப் டைம் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு வந்து அப் டைம்னே நம்ம வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அப் டைம் கொடுக்கும்போது இந்த கம்ப்யூட்டர் வந்து எத்தனை மணிக்கு நான் வந்து ஆன் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எவ்ரி திங் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கமாண்டா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஜிப் பண்றதுக்கு அனதர் ஒரு கமாண்ட் டார் கமாண்ட் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இங்க இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் உடைய பர்பஸை எந்த லெவலுக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கிறனோ அந்த லெவலுக்கு நான் வந்து என்ன பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து மோர் நமக்கு ஒரு லினக்ஸ்ல நான் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போ ஐடிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. அப்போ அந்த ஐடிங்கிற கமாண்ட் நமக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து எந்த யூசர்ல இருக்கேன். ஸோ ரூட்டுங்கிற யூசர்ல இருக்கேன். அப்போ அந்த யூசருடைய ஐடி என்ன. ஸோ அப்போ வெறும் ஐடி நான் வந்து கொடுத்தேன்னா அந்த யூசர் ஐடி என்ன, இந்த யூசருடைய குரூப் ஐடி என்ன, ஸோ எந்த குரூப்ஸ்ல இருக்காங்க உங்களுடைய பெர்மிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அனதர் யூசர் இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அப்போ ஐடி ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தா அந்த இந்த யூசருடைய ஒரு யூசர் ஐடி வந்து 1000. அப்போ அந்த 1000 யூசர்ல 1000 ஐடி அப்படிங்கிறத நான் வந்து இங்கே வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஆட் பண்ணணும். அப்போ இந்த ஆட் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு ஐடி நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். அப்போ அந்த ஐடி வந்து நமக்கு வந்து எப்படி நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஐடி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஓகே இப்போ வாய்ஸ் கேட்குதுங்களாமா? எஸ். இப்போ ஐடின்னு எடுத்துக்கிறேன். ஒரு யூசர் கிரியேட் பண்றதுக்கு யூசர் ஆட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் நான் வந்து யூஸ் பண்றேன். அப்போ யூசர் ஆட் நான் வந்து கொடுத்து வின்பேஸ் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த யூசர் நமக்கு வந்து எங்கே ஆட் ஆகிடும் உங்களுக்கு வந்து ஸோ ஒரு டேபிள்ல நமக்கு வந்து ஆட் ஆயிடும். ஸோ ஒரு யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்குரிய பாஸ்வேர்ட் நம்ம வந்து செட் பண்ணணும். பாஸ் டபிள்யூடி அப்படி கொடுத்துட்டு வின்பேஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஒரு யூசர் நேம் உடைய பாஸ்வேர்ட் கேட்குது. அங்கேயும் நான் வந்து பாஸ்வேர்ட் நான் வந்து கொடுத்துட்டேன். அண்டு அந்த பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு பாஸ்வேர்ட் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லி ஆட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே லினக்ஸ்ல வந்து ஒரு ஃபைல் லொகேஷன்ல தான் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த ஃபைல் லொகேஷன் எது அப்படிங்கிறத நீங்க அந்த நேம் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸிலி நமக்கு வந்து அந்த ஃபைலை போய் நமக்கு வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ
ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஆல் யூசர்ஸுமே எந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ETCங்கிறதுல பாஸ் WD அப்படிங்கிற ஃபைல்ல தான் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த யூசர்ல ஃபர்ஸ்ட் ரூட் யூசர், அந்த ரூட் யூசருடைய பாஸ்வேர்ட் அண்ட் UID அண்ட் குரூப் ஐடி அண்ட் தென் நமக்கு வந்து அவங்களுடைய ஃபுல் நேம், அதுக்கு எந்த ஃபோல்டர் நமக்கு வந்து ஹோம் டைரக்டரி அண்ட் தென் அவங்க அந்த பின்னில் பேஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதர் யூசர் எல்லாமே நமக்கு வந்து லாகின் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் எஸ்பிஎன்ல நோ லாகின் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த யூசர் அவைலபிள் பட் வந்து லாகின் பண்ணிக்கிற முடியாது. அதர் அப்ளிகேஷன்ஸ்ல நான் வந்து இந்த யூசரை ஒரு டம்மி யூசரா நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் யூசர் ஆட் அப்படிங்கிற ஒரு யூசர். அந்த ஆட்ல நான் வந்து போயிட்டு அந்த டைரக்டரி நேம் கொடுத்துருக்கேன், அந்த யூசர் நேம் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் உங்களுக்குரிய பாஸ்வேர்ட், ஸோ அதுக்குரிய ஐடி. இப்போ ஃபைனலி ஸ்டூடெண்ட் வந்து 1000, டெவாப்ஸ்க்கு வந்து 1001, ஸோ 1002 அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த வில்லேஜ்க்குரிய ஐடி. ஸோ அவங்களுடைய ஹோம் டைரக்டரி என்ன அண்ட் பின் பேஸ் அப்படிங்கிறத நமக்கு வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபைல்ல இருந்து நமக்கு VA எடிட்டர் வந்து வெளியில வர்றதுக்கு Q அப்படின்னு நான் வந்து ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த VA எடிட்டர்ல இருந்து நமக்கு வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ அந்த எனக்கு வந்து இங்க வந்து ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் கொடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து வில்லேஜ் உடைய ஐடி வந்து நமக்கு வந்து 1002 அப்படின்னு இருக்கு. அட் த சேம் டைம் அனதர் ஒரு யூசர், ஸோ ஐடி ஆஃப் DevOps அப்படின்னு கொடுங்க. அப்போ DevOps உடைய யூசர் ஐடி நமக்கு வந்து 1001 அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்து இருக்கு. ஸோ அண்ட் தென் எனக்கு வந்து CD ஹோம் டைரக்டரி போயிட்டு இங்க ஒரு அனதர் பிளேஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஒரு ஃபைல்ல வந்து எம்டி ஃபைல் வந்து கிரியேட் பண்றது டச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைல் 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ ஃபைல் 1 கொடுத்து எல்எல் நான் வந்து கொடுக்குறேன். இங்க ஒரு ஃபைல் 1 அப்படிங்கிற டைரக்டரி நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு 10 ஃபைல்ஸ் நான் வந்து அதே டைரக்டரி கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த அதே டைரக்டரியில் நான் வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த டச்ங்கிற கமாண்டோட நான் பிளேஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். அந்த எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபைல்ஸ் மோர் தென் ஒன் ஃபைல்ஸ் ஆர் டைரக்டரிஸ் நமக்கு வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபைல் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். இந்த ஃபைல் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து 1 கொடுத்துருக்கேன். இப்போ 2 எனக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 ஃபைல்ஸ் ஆர் 50 ஃபைல்ஸ் எனக்கு கிரியேட் பண்ணணும். அதே நேரத்தில் நமக்கு வந்து இதே மாதிரி கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ எல்எஸ் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அதே நேரத்தில் நமக்கு வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே தான் ஒரு டைரக்டரி நான் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு MKDR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி நேம் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த டைரக்டரி கிரியேட் பண்றதுக்கு எனக்கு வந்து இந்த கமாண்ட் வந்து வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ எது நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ டைரக்டரி நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்ல 3rd இயர், அப்போ 3rd இயர் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இந்த 3rd இயர் நான் வந்து கொடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு வந்து ரோல் நம்பர் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். அப்போ எப்படி நான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும், அதுல வந்து உங்களுக்கு வந்து 01 ஆர் 1ல இருந்து நமக்கு எப்படி எனக்கு வேணும். ஒரு 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ அந்த 100 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து டைரக்டரி கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ எல்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து நமக்கு அவைலபிள். ஸோ அப்போ அதே டைத்துல நான் வந்து என்ன பண்றேன், மல்டிபிள் டைரக்டரிஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து எனக்கு கிரியேட் பண்றதுக்கு பிளேஸ் எக்ஸ்பான்ஷன் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் எனக்கு வந்து இந்த டைரக்டரிஸ் எல்லாத்தையுமே எனக்கு வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ரிமூவ் பண்றதுக்கு எனக்கு வந்து எப்படி நமக்கு வந்து பிளேஸ் எக்ஸ்பான்ஷன் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து ஆர்எம் கமாண்ட் யூஸ் பண்ணி எனக்கு ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஆர்எம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபைல் நமக்கு வந்து எந்த இதுல இருந்து நமக்கு வந்து எது ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்க வந்து ஷார்ட்கட்டா நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பிளேஸ் எக்ஸ்பான்ஷன் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அவைலபிலிட்டி ஃபைல்ஸ் வந்து இது வரைக்கும் மேக்ஸிமம் ஃபைல்ஸ் பாருங்க. அதர்வைஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்க முடியும், உங்களுக்கு வந்து இங்க நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும். அட் த சேம் டைம் நீங்க ஒரு ஃபோர்ஸ்ல எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டைப் பண்ண RF அப்படின்னு வந்து யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதே நேரத்துல ஆல் ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆகுது. ஸோ இப்போ நீங்க எல்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். அட் த சேம் டைம் டைரக்டரி எனக்கு ரிமூவ் பண்ணணும். இந்த டைரக்டரி ரிமூவ் பண்றது அந்த டைரக்டரி எப்படியா இருந்தாலும் எனக்கு ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டைரக்டரிலையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி அந்த ஃபைல்ஸ் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு அந்த நீங்க வந்து ரிமூவ் பண்றதுக்கு பதிலாக வெரி ஷார்ட்கட்டா நான் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆர்எம் டைப் பண்ண ஆர்எம் நம்ம சொல்லிட்டு ஸோ இங்கே பிளேஸ் எக்ஸ்டென்ஷன் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அந்த நேம் வந்து ஐடி 3rd இயர் நான் வந்து கொடுத்துட்டேன். அப்போ 3rd இயர் நான் வந்து யூஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுக்காக நமக்கு வந்து இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் பிளேஸ் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அவைலபிளே நமக்கு வந்து ஒரு 100 வரைக்கும் தான் இருக்கு. பட் நான் 300 நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு வந்து அவைலபிள் ஆல் ப்ரைஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் தென் ரிமைனிங் வந்து நமக்கு ஸோ உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணிடும். இப்போ
இப்போ எல்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்தால் அந்த 2 ஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபைல்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைரக்டரிஸ் அண்ட் யூசர் இது எல்லாமே இந்த ட்ரேஸ் எக்ஸ்பென்ஷன் மெத்தட் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டாவோ ஆர் உங்களுக்கு வந்து டைரக்ட்லி கமாண்டாவோ நமக்கு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். இது மோர் ட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த லினக்ஸ்ல வந்து எவ்ரிதிங் கமாண்டாவே நமக்கு இருக்கு. நீங்க ஒரு ஃபைல் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் லிமிட்ஸுமே நமக்கு வந்து நீங்க கமாண்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த கமாண்டா நம்ம வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு என்ன கமாண்ட் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எல்எஸ்/bin சொல்லியிருக்கேன். இந்த பைனரி டைரக்டரி அந்த உங்களுக்கு வந்து ls/sbin அப்படிங்கிற டைரக்டரியில நீங்க இருக்கக்கூடிய கமாண்ட்ஸை நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம் அப்படின்னாலே நீங்க இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் அதோட யூசேஜ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு லினக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ சார் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்றாங்க. Friends, welcome again. I hope that you might have ஒரு 45 minutesல கமாண்ட் லைன்ல ஒரு சிஸ்டம் இப்ப என்ன சார் உங்களுக்கு பேசிக்கலா சொல்லி கொடுத்தாங்களோ இதெல்லாம் நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஹை லெவல்ல ஒரு கிளவுட அமேசான் கிளவுடா இருக்கட்டும் இல்லைன்னா இந்த பக்கம் அசூரா இருக்கட்டும் எந்த பிரைவேட் பப்ளிக் கிளவுட்ஸ் கான்செப்ட்ல ரெட் ஹேட் இல்ல ஓப்பன் சோர்ஸை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எந்த ஒரு ஹை லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். லினக்ஸா இருக்கலாம், இல்ல சன் சோலாரிஸா இருக்கலாம், இல்ல சிஸ்கோவா இருக்கலாம், இல்ல விண்டோஸ் பிளாட்ஃபார்மா இருக்கலாம், யூனிக்ஸ் பிளாட்ஃபார்மா இருக்கலாம். எதுலனாலும் லினக்ஸ் கமாண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடியவங்க எந்த என்விரான்மெண்ட்லயும் ஒர்க் பண்ண முடியும். அதனாலதான் இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் ஹைலி வேல்யூடா இருக்கிறதுக்கு காரணம். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஸ். இதுல ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும். இது வரைக்கும் எல்லாமே சொன்னாங்க, நீங்க கமாண்ட் லைன்லையும் பாத்தீங்க. ஏன் இதை வந்து ஹைலி செக்யூர்டா சொல்றாங்க சார்? சோர்ஸ் கோடு இருக்கும்போது ஒரு வைரஸ் எழுதுறதோ இல்ல ஹேக் பண்றதோ சோர்ஸ் கோடு இருந்தா ஈஸி இல்லை சார். சோர்ஸ் கோடு இல்லாத விண்டோஸ்லயே அவ்வளோ வைரஸ் அவ்வளோலாம் எழுதுன இந்த ஹேக்கர்ஸுக்கு சோர்ஸ் கோடு இருந்தா ரொம்ப ஈஸியால அவங்க பண்ண முடியும். அதை எப்படி சார் இது ஹைலி செக்யூர்டுன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஹலோ ஹலோ எனிபடி? ஹலோ எல்லாம் இருக்கீங்களா லைன்ல? ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? ஏன் இதை வந்து ஹைலி செக்யூர்டு இன்னைக்கு பேங்கிங் செக்டர்ஸ் முதல்ல யூஸ் பண்றாங்க, ஆனா சோர்ஸ் கோட் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சார். சோர்ஸ் கோட் இருந்தா வைரஸ் எழுதுறதுல ஈஸி இல்ல, அப்புறம் எப்படி இது ஹைலி செக்யூர்டு? எனி ஐடியா? ஹலோ சொல்லுங்க. எனி ஐடியா? எப்படி ஏன் இத ஹைலி செக்யூர்டுன்னு சொல்றாங்க? ஹலோ, யாராவது சொல்ல முடியுமா? நானே சொல்லிடவா? நான் யாராவது பேசினா இப்போதைக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வைண்ட் அப் பை சேயிங் திஸ். சார் ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்ல இஎக்சி ஃபைல் மாதிரியா இருக்கிறதா தான் எல்லாருமே இஎக்சி ஃபைலா யூஸ் பண்ணும்போது
ஒரு மெயின் பேசேஜஸ்க்குள்ள தான் நம்ம வந்து சோர்ஸ் கோடுக்குள்ள போக மாட்டோமே தவிர ஆபரேஷனல் பேக் எண்ட் கம்பேட்டபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இஎக்சி ஃபைல்ல கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு நகைக்கடைக்கு கேட் வழியா போகணும்னு இல்லை, பின்னாடி போட்டுக்கிற ஓட்டம் மூலமா உள்ள போனான்னு பாருங்க. அது மாதிரி விண்டோஸ் மாதிரியான ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் திரும்ப திரும்ப அவங்க லைசன்சிங் ஃபீ வாங்க முடியாதுங்கிறதுக்காக அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்கான ஒரு பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டின்னு ஒரு ஓட்டம் விட்டுருந்தாங்க. அதுதான் வந்து ஹேக்கர்ஸ்க்கு இங்க வைரஸ் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து விண்டோஸ்ல வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணி அந்த ஒரு கம்பேட்டபிலிட்டி பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி இருக்கிறதுனால உள்ள உடச்சு போக முடியுது. ஆனா லினக்ஸை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் கோட் இருக்கு, இது ஒன் வே டிராஃபிக். நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஆனா நீங்க ஏதாவது வைரஸ் எழுதி அப்லோட் நீங்களா பண்ண முடியாது. ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி, மல்டி லெவல் ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி, பிக் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி, ஒரு மென்டார் இருப்பாங்க. ஒண்ணு இல்ல, ஒன் ஆஃப் செட் ஆஃப் மென்டார்ஸ் வந்து குரூப் ஆஃப் மென்டார்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய நாலேஜ் இல்லாம எதையும் திரும்ப அப்லோட் பண்ண முடியாது, அப்கிரேட் பண்ண முடியாது. உங்களுக்கு அப்கிரேடபிலிட்டிக்கு அவைலபிள் ஆக அந்த நெட்ல ஓபன் சோர்ஸ் வருதுன்னா அது பல ஸ்க்ரூட்டினிக்கு அப்புறம் தான் வருது. இதையும் மீறி ஒன்று சில தவறுகள் ஏற்பட்டு வர்றதுனாலதான் சில வைரஸஸ் லினக்ஸ்ல அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதுவும் விதின் 1 or 2 டேஸ்லயே அதுக்கும் ரெக்டிஃபிகேஷன் இமீடியட்டா அதை மென்டார்ஸ் பார்த்து கொடுத்துருவாங்க. அதனாலதான் நமக்கு எவ்ரி மினிட் அப்டேஷன் நம்ம பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்ரி மினிட் நமக்கு டெய்லி டவுன்லோட் பண்ணி நம்மள சாஃப்ட்வேர் நீங்க பார்த்துருப்பீங்க, கேமிங் சாஃப்ட்வேர் அது இதுன்னு எவ்வளவோ ஆப்லாம் இருக்கு. எல்லாமே எல்லாத்தினுடைய கம்பேட்டபிலிட்டியை நீங்க எப்போ வேணாலும் வெர்ஷன் அப்டேட் பண்றதுக்கு ஃப்ரீக்வெண்ட் அப்டேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த நாலேஜை ஷேர் பண்ணி கொண்டு வர்றதுக்கும் ஒரு கம்பெனி மாத்திரம் அதை பத்தி திங்க் பண்றதுக்கும் உண்டான வித்தியாசம் ஓப்பன் சோர்ஸ்ல இந்த கம்யூனிட்டி ட்ரிவன் வந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு கிடைச்சது. ஸோ இதுதான் வந்து மேஜரான ஒரு விஷயம். இப்ப நமக்கு வேற ஏதாவது டவுட்? இப்ப அந்த மேடம் வாட் ஆஃப் தேங்க்ஸ் மேடம், she can start her vote of thanks. We can wind up. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யாராவது அட்மிட் பண்ணி கேட்கலாம், இல்ல சேட் பாக்ஸ்ல போடலாம். ஆனா நான் கோயம்புத்தூர்ல எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் பீப்புள் டு ரைஸ் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எங்க மதுரைக்கார பிள்ளைங்க மாதிரி கிடையாது கோயம்புத்தூர். த மோஸ்ட் பிரில்லியன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஊரு. நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் நான். Questions in that case, let now, madam, we can go for the final session of what after. Okay, sir. Thank you, sir. Thank you for your valuable session. Thank you, sir. Okay. Akila, can you proceed? Yes, ma'am. On behalf of Information Technology Tech Board Association, I consider it at a great privilege to propose a vote of thanks to our dignitary who have witnessed it as a memorable and successful session. I would like to thank our chief guest, Mr. J.S. Sugumar, Director Operations, Winways Informatics Private Limited, and Mr. C. Sellapalani, Senior Network Administrator, Android Developer and Red Hat Administrator at Winways Informatics Private Limited, Madurai. Thank you, my respective dignitaries, to witnessing such eye-opening session to us. I do extend my sincere thanks to Professor Dr. V. Rajendran, Principal, Dr. NGP Arts and Science College, Coimbatore, in his absence. And I would like to extend my sincere thanks to Professor Dr. R. Rajesh Khanna in his absence. I would like to thank our faculty members for their enormous cooperation. Last but not the least, I thank all my student friends for their patient listening. Once again, I thank you all. Thanks a lot for each and every one of you. Prove yourself power of your degree by learning. Please fall in love in learning. That is most important for this knowledge era. Thank you. Thank you, sir. Thank you.